திருச்சிற்றம்பலம். விடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கலல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே காடலால வாயிலாய் கபாலினில் கடிமதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. திருச்சிற்றம்பலம். கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவும் அகலாத ஞானமே வடிவும் திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். என்னுடைய குருநாதர் திரு சித்தாந்த சரபம் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை முப்போதும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலை சிந்திக்க வந்திருக்கக்கூடிய அருள்நெறி திருக்கூட்டம் சார்பாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவநேய செல்வர்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். மெய்யன்பர்களே, சென்ற வகுப்புகளில் ஓரளவு நாம் பொது அதிகாரத்தை சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை வணங்கி உண்மை அதிகாரத்துக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். நேற்றே 2 பாடல்கள் அதில் பார்த்தாச்சு. ஏன் அப்பர் சுவாமி ஆன்மாவின் சிறப்பு இயல்பு, ஆன்மா என்பதனுடைய சிறப்பு இயல்பு ஆன்மா அறிவித்தால் அறியக்கூடிய பொருளாக இருக்கின்றது என்பதனை ஒரு அற்புதமான பாடல் மூலம் நமக்கு காட்டி அமைத்திருக்கின்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இல்லையா? ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரோ, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தாளாரொருவர் பாடாதாரே, பணிவித்தாளாரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தாளாரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. திருச்சிற்றம்பலம். திருத்தாண்டகத்தில் அற்புதமான ஒரு பாட்டை நமக்கு அமைத்திருக்கின்றார். இந்த பாட்டில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலெல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதான் இல்லையா? அம்மா கேட்ட கேள்விக்கும் பின்னாடி அம்மா கேட்ட கேள்விக்கும் இதில் விடை இதில் தான் இருக்குது. இதில் நிறைய தொழில்களை நமக்கு காட்டுகின்றார். ஆன்மா செய்யக்கூடிய தொழில்கள். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அவன் நம்மை ஆட்டுவிக்கின்றான். எப்படி ஆட்டுவிக்கின்றான்? உயிர்களை அவைகள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு பல உடம்புகளை கொடுத்து போக்குவரவு புரிய செய்து ஆட்டுவிக்கின்றான். அப்படி நம்மை ஆற்றுறாராம். போகச் செய்தும் வரச் செய்தும் இப்படி ஆட்டுவிக்கின்றார். ஆக அந்த பிறவிகளில் கூட்டுவித்து வினை என்கின்ற கயிற்றினால் கட்டி, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்றார். யாரு? மணிவாசக பெருமான். அறம் பாவம் என்னும் அருங்கயிறு இல்லையா? ஆக சரி, கட்டு அப்படின்னா தீவினையை கட்டுன்னு சொல்லலாம், நல்வினையும் கட்டுங்கிறாரே
இல்லையா? நல்வினையும் நாம் செய்கின்ற நல்வினையும் என்னது தான்? கட்டு தான். இது சாதாரண கட்டு, அது பொன் விலங்கு, அவ்வளோதான். ஐயா, இது இரும்பு கை கங்கணம், அது வேணால் பொன் விலங்குன்னு வச்சுக்கிடலாம், அவ்வளோதான். எவ்வளவு நல்லது செய்தாலும் பசு புண்ணியங்கள் செய்தால் அது நல்வினையாகி நமக்கு அந்த பயனை கொடுத்தே தீரும். அப்போ எது பசு புண்ணியங்கள், எது சிவபுண்ணியங்கள் என்ற ஒரு கேள்வி வருது. இப்போ பசு புண்ணியங்கள் செய்தால் தப்பான்னு ஒரு கேள்வி வந்துடும். அம்மா இன்றைக்கி கேட்டு நாளைக்கு அந்த கேள்வி அப்புறம் கேட்பாங்க இல்லையா? எதெல்லாம் பசு புண்ணியங்கள், எதெல்லாம் பசு புண்ணியங்கள்? பள்ளிக்கூடம் அமைப்பது, மருத்துவமனைக்கு கட்டுவதற்கு உதவி செய்வது, இது போன்ற உலக பயன்களை கொடுக்கக்கூடிய விடயங்களுக்கு நாம் செய்வது எல்லாமே பசு புண்ணியந்தான். அப்போ எது சிவபுண்ணியம், எது சிவநல்வினை? சிவநல்வினை அப்படின்னா அறநூல்களில் சொல்லப்பட்டனவற்றை கடைபிடிப்பதும் அறநூல்களில் சொல்லப்படாதவற்றை விளக்குவதும், அது சிவநல்வினை. இப்போ அறநூல்கள் எது அப்படின்னா நமக்கு திருமுறைகள் தான் பிரமாணம். திருமுறைகளும் சாத்திர நூல்களும் தான். சாத்திர நூல்களில் வழிபாட்டு முறைகள் ரொம்ப சொல்லப்படலைனாலும் இந்த போற்றி பகருடை என்பது சாத்திரத்தில் தோத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய நூல். அதோடு மட்டுமல்லாமல் எல்லா 14 நூல்கள்லையும் அந்த நிறைவு அணைந்தோர் தன்மை முக்தி என்று சொல்லுகின்ற பொழுது சாதனம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நல்வினையை, சிவ நல்வினையை சொல்வதற்கான சாதனம் எது, எதை பிடித்து கொண்டு நாம் இந்த புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு அது வடிவமைத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எனவே இந்த அறநூல்களில் சொல்லப்பட்டனவற்றை செய்யாமல் இருப்பதும் அதில் விளக்கியனவற்றை செய்வதும் அது தீவினை. அறநூல்களில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யாமல் இருக்கிறதும் அதில் விளக்கப்பட்டனவற்றை செய்வதும். இப்போ புலால் உண்ணாமை, மது உண்ணாமை, புலால் உண்ணுதல், மது, இது திருக்குறளே இருக்குது. அறங்கள், எல்லா அறங்களும் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அதை கடைபிடிப்பது என்பது நல்வினை. அதில் சொல்லி இருக்கிறதையும் நினைத்து அதை விளக்க வேண்டியதனவற்றை விளக்காமல் அதை திரும்ப நம்ம அதை தொடர்ந்தோமே ஆனால் அது என்னது தான்? தீவினையே. அதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை நினைந்து செய்கின்ற செயல்கள் எல்லாமே சிவநல்வினை தான். அதைத்தான் அருளாளர்கள் காட்டியிருந்தார்கள். இப்போ அருளாளர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? விரண்மிண்ட நாயனார் அல்லது அந்த சண்டிகேச நாயனார், இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவங்க எப்படி தாதையை தாளர அறுக்க முடியும், எப்படி குழந்தையை அறுத்து சமைத்து கொடுக்க முடியும், அப்படிலாம் நமக்கு அது பசு புண்ணியம் போல தோன்றினாலும் அவர்கள் எம்பெருமானுடைய அருளே தலைமையாக கொண்டு செய்த தொண்டு. எனவே அது நல்வினை, சிவநல்வினை. அதை சித்தியாரில் ரொம்ப அழகாக காட்டுறாங்க இல்லையா? ரொம்ப அழகாக நமக்கு அதை காட்டி அருளுகின்றார்கள். எனவே இங்கே ஆட்டுவித்தல் என்பது கீழ், இங்கே ஆட்டுவித்தல்ங்கிற ஒரு பொருளே, இந்த ஒரு சொல்லே இந்த உயிர்களுக்கு வினைகளுக்கு ஏற்றாற் போல கீழ் உலகம், மேலுலகம், நடுவில் இருக்கக்கூடிய உலகம், கீழ் மேல் நடு, இந்த 3 உலகத்திலையும் மேலும் மேலே பிறக்க வைத்து, அதான் நேற்று பார்த்தோம்ல, அங்கே போனால் ஒரு சரீரம், கீழே நரகத்துக்கு போனால் ஒரு சரீரம், மண்ணுலகத்துக்கு போனால் தான் இந்த மானுட பிறவி என்பதே மண்ணுலகத்தில் தான் அமைகின்றது. எனவே இந்த மானுட பிறவியில் தான் அந்த மேலுலக கீழுலக பயன்களை அனுபவிக்காமல் இருப்பதற்கான செயல்கள், இந்த பிறவிக்கு வராமல் இருக்கக்கூடிய செயல்கள் எது அப்படின்னா நம்ம இந்த மண்ணுலகத்தில் இருந்து பூசை செய்வது தான். மானிடராய் பிறப்பதற்கு என்ன ஒரு வழி வச்சுருக்குறாங்க, எதுக்கு மானிடராக பிறக்க வைக்கிறாங்க, நோக்கம் என்ன அப்படின்னா அது அவனை அர்ச்சிப்பதற்கே என்று பல சமய நூல்கள் நமக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த யான் எனது என்ற செருக்கு நீங்கும்படியாக ஆட்டுவிக்கிறானாம். அவன் ஏன் இப்படி ஆட்டுவிக்கணும் இல்லையா? அவன் ஏன் இப்படி நம்மளை மேல் உலகத்துக்கும் கீழ் உலகத்துக்கும் நடு உலகத்துக்கும் மீண்டும் மீண்டும் நம்மை ஆட்டுவிக்கின்றான் என்று சொன்னால், அப்படி ஆடினாதான் அந்த கயிறு அரும். அந்த ஊஞ்சலில் இருக்கக்கூடியது 2 கயிறு, ஒன்று நல்வினை, ஒன்று தீவினை.
இரண்டும் அறுபட வேண்டும். அதனால தான் ஆட்டுறான். அருந்து கீழே உள்ற வரைக்கும் ஆட்டுறான் இல்லையா? யான் எனது, அந்த கயிறு அதுதான், யான் எனது. நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய சிந்தனை பூரா இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதான் பசு ஆன்ம அறிவு அப்படி குறுகியதாக இருக்குது. எனவே யான் எனது என்ற முனைப்பு அரும் வரைக்கும் நம்மை ஆட்டுகின்றான். எனவே அவன் ஆட்டுவிக்கவே நாம் ஆடுகின்றோம். ஆடுகின்றோம்னா என்ன பொருள்? போக்குவரவு புரிகின்றோம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ, அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரோ. இப்போ இங்கே அடக்குவித்தல் என்பது அவனுடைய அந்த ஒடுக்குதல் தொழிலை செய்கின்றது. அடக்குதல் என்பது இந்த ஆடி வரும் உயிர்களுக்கு இளைப்பு வரச் செய்து வினைகளை ஒடுக்குகின்றான். அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு ஓய்வு தரும் பொருட்டு அடக்குகின்றான். அப்போ அடக்குதல் என்பது நாம் வழக்கில் பேசுகிற மாதிரி அப்படியே அடக்கி வைக்கிறது அப்படி இல்லை. ஆன்மாக்களுக்கு ஓய்வு கொடுத்தல் பொருட்டு அவன் அடக்கி வைக்கின்றான். எனவே அடக்குதல் என்பது ஒடுக்குதல் தொழிலை இங்கே நமக்கு காட்டுகின்றது. அப்புறம் ஓட்டுவித்தால் யாரொருவர் ஓடாதாரோ. அதனால் பந்தயத்தில் ஓடவா வைக்கிறார் சுவாமி நம்மளை? இல்லையா? ரன்னிங் ரேஸில் எல்லாரையும் நிற்க வச்சு ஓட வைக்கிறாரா? இல்லை. ஓட்டுவித்தல் என்பது எம்பெருமான் திரோதான சக்தியாய் இருந்து கொண்டு, அவன் மறைப்பு சக்தியாய் இருந்து கொண்டு இந்த உலக போகங்களை அனுபவிக்கும்படி நம்மை ஓட்டுகின்றான். இந்த உலக போகங்களை இந்த தாய் தந்தையர்கள் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்க்லேயோ அல்லது இந்த கடை வீதிகளிலோ அம்மா அப்பா பின்னாடி வராங்க, பிள்ளைங்க முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஓடி போய் கடையில் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அது மாதிரி சுவாமி நம்மளை செய்கிறாராம். இந்த உலக போகங்களை அனுபவிக்கும்படி முன்னாடி ஓட விட்டு பின்னாடி சாமி வந்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? அப்படி அனுபவிக்கும்படி செய்வது ஓட்டுவித்தல் என்கின்ற தொழில். இது மறைத்தல் தொழிலாகும். இது என்ன தொழில்? மறைத்தல் தொழில். உருகுவித்தல் என்பது அவனுடைய காட்டும் உபகாரம் அங்கே சொல்லப்பட்டது. உருகுவித்தல் என்பது காட்டும் உபகாரம். காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் படிச்சிருப்பீங்க இல்லையா? காட்டும் உபகாரம்னா என்னது? முதல்வனின் உபகாரம், முதன்மையான உபகாரம், முதல் உபகாரம். இதுதான் காட்டும் உபகாரம். முதல்வனின் உபகாரம், முதன்மையான உபகாரம், முதல் உபகாரம். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல் உபகாரம் அவன் நமக்கு என்ன செய்கிறான்? கேவல நிலையில் இருந்த ஆன்மாவை சகல நிலைக்கு கொண்டு வருவதற்கு உடம்பை கொடுக்கின்றான். பிறவி குருடாயிருந்த நமக்கு ஊன்றுகோல் கொடுப்பது போல அப்படி தூக்கி போடுறாராம் சுவாமி. அதுதான் முதல்வனின் முதல் உபகாரம். அதுதான் காட்டும் உபகாரம். அதை இங்கே நமக்கு சொல்கிறார். உருகுவித்தால் அப்படி புறமே சென்று அப்படி போகத்தை அனுபவித்து கொண்டே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பின்பு தன்னுடைய கருணையை நினைத்து அந்த ஆன்மாவை திரும்பி பார்க்க செய்கின்றார். ஓடிக்கிட்டு இருக்கோம், நாம் ஓட வச்சுட்டார் சுவாமி. எங்கே ஓட வச்சிருக்கிறாரு? உலக போகங்களை அனுபவிக்க ஓட விட்டுட்டாரு. ஆனால் அவர் நம்மளை விட்டுட்டு போகலை, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஓடி 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 அழுத்த உடனே அந்த குழந்தை அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்கும் பின்னாடி எங்கே அம்மா அப்பா இருக்காங்கன்னு. அப்படி திரும்பி பார்க்க வைக்கிறாராம் சுவாமி. என்னெல்லாம் செய்கிறான் பாருங்க இல்லையா? என்னெல்லாம் செய்கிறான். தாய்க்கும் தாயான கருணை அவன் இல்லையா? அதனால் திரும்பி பார்க்க வைக்கிறாராம். அப்படி அந்த ஆன்மா திரும்பி பார்த்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? உருக்க வந்துடும். அதையும் அவன் தான் செய்யணும். திரும்பி பார்க்குற வைக்கிறதையும் அவன் தான் செய்யணும். அதனால தான் அந்த இயற்பகை நாயனாருடைய புராணத்தில் இதை பார்க்கலாம். அந்த மனைவியை அவரை கொடுத்துட்டாரு இல்லையா? இயற்பகை நாயனார் கொடுத்துட்டார். சுவாமி இழுத்துட்டு போகிறாரு இல்லையா? சுவாமின்னு அவருக்கு தெரியுமா? வந்திருக்க அத்தனையும் அவர் சாமியாக பார்க்குறவர். அவருக்கு என்ன தனியாக பார்க்கணும்னு இல்லை. ஆமாம், போகிறாரு. போய் இவர் திரும்பியே பார்க்காம, நீ திரும்பி பார்க்காம போன்னு சொல்லிட்டார். இவர் போகிறாரு. சாமிக்கு மனசு கேட்கல. ஏன் சுவாமிக்கு மனசு கேட்கல. திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் ஓடுறது தெரியுது. உடனே சுவாமி சொல்கிறாராம், பார்க்கிலன் போகிலன், என்னை பார்க்காம இப்படி போகிறானே, பார்க்காம போகிறானே, பார்க்கிலன் போகிலன் அப்படிங்கிறார். அப்போ எப்படி சுவாமிக்கு கருணை பாருங்க. உடனே இயற்பகை
இயற்பகையே அப்படின்னு அழைக்கிறார். அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்கிறாங்க, இயற்பகை வெல்லும், நீங்கள் வாட்டுக்கு போங்க, இயற்பகை வெல்லும், ஓலம் ஓலம்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அன்பெல்லாம் சுவாமி செய்கிறது தாங்க இல்லையா? பார்க்காம இப்படி போகிறானே. ஒரு ஒரு தாய் வீட்டுக்கு குழந்தை போகுது, திருமணமாகி வந்துட்டு போகுது. அந்த தாய் அந்த தெரு கார்னர் வரைக்கும் டாட்டா சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பார்க்கல அப்படின்னா, சரி இப்படி பார்க்காம போகிறானே அப்படின்னு எப்படி அந்த மனசு துடிக்கும். அதுபோல் சுவாமிக்கு அவன் பிறவிதோறும் சுவாமி தாய் பார்க்காம இப்படி போகிறானே. அதுக்கப்புறம் சுவாமி கூப்பிட்டு காட்சி கொடுக்குறாராம். ஆக இந்த உருகுவித்தல் என்பது அந்த ஆன்மா தன்னை உணருமாறு செய்வது. ஆக எம்பெருமானை நினைந்து உருக வேண்டும் இந்த ஆன்மானா அதையும் அவன் தான் செய்ய வேண்டும். உருகுவித்தால் யார் ஒருவர் உருகாதாரோ, அவன் உருகச் செஞ்சால் யாருக்கு உருகாமல் இருக்க முடியும்? அதையும் அவன் தான் செய்யணும். அதனால் பெருமானே உன்னை அறியும் அன்பை எனக்கு தருவாயாக என்று அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழில் பாடுறார். இப்போ எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா சுவாமி, உன்னை பார்த்த உடனே என் மனசு அப்படியே உள்ளே உருகணும், அந்த தன்மையை மட்டும் கொடுத்துறேன். இப்போ எதெல்லாம் சாமிகிட்ட கேட்கணும் அதெல்லாம் நாம் எழுதி வச்சுக்கிடணும் பேசாமல். இல்லையா? என் கோயில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. குடும்பத்தில் அத்தனை பேரையும் அர்ச்சனைக்கு எழுதிட்டு போவாங்க. இப்போ அதை ஒரு பேப்பரில் எழுதி லேமினேஷன் போட்டு பேரை சொல்கிறதெல்லாம் இல்லை, குருக்கள் வந்தோன்னே இப்படி கொடுத்துட்றது. இங்கே நான் பார்க்கல அது மாதிரி. உருகுவித்தால் அங்கே போய் நின்னா அவனை பார்த்து உருகெல்லாம் செய்யணும். சுவாமி உருக வைத்தால் நாங்கள் ஏன் உருகாமல் இருக்கிறோம் இல்லையா? ஆக உருகுவித்தால் யாரொருவர் உருகாதாரோ உருகுமாறு செய்தல் அது அவனுடைய அருளல் தொழில். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடினார். மணிவாசக பெருமான் பெற வேண்டும் உன் மெய் அன்பு, பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாளா இன்ப மாக்கடலே. இன்ப மாக்கடலேன்னு சொல்கிறதுக்கு இத்தனை அடமொழி கொடுக்குறார். பேரா, அவன் ஒருபோதும் நம்மை பேராமல்னா பிரிந்திருக்க மாட்டான். ஒளியா, நம்மை விட்டு ஒளிவானா, ஒளிறதுக்கு அவனுக்கு இடம் இல்லை. நல்காத ஒளியான் நமக்கு இல்லையா? நல்லது நமக்கு செய்யாமல் அவன் போகமாட்டான். ஒளியா பிரிவில்லா, ஒருபோதும் நம்மை விட்டு பிரிய மாட்டான். அடுத்து மறவா, அவன் நம்மை மறவ மாட்டான். நினையா, அவன் நம்மை நினைக்காமல் இருக்க மாட்டான். அவனுடைய நினைப்பே உயிர்களை பற்றி தான் இல்லையா? அளவில்லா, அளவில்லா கருணை உடையவன். மாலா, மகாலா மாக்கருணை இல்லையா? மற்ற கருணையெல்லாம் மாண்டு போகின்ற கருணை. அவனுடைய அருணை என்ன மாறிலா மாக்கருணை, அவனுடைய கருணை. இன்ப மா கடலே. சுவாமியை சொல்லிட்டு மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, இத்தனையும் நமக்கு இருந்தால் அது மெய்யன்பு. அவனை விட்டு பேராதிருக்க வேண்டும், பிரியாதிருக்க வேண்டும், ஒளியாதிருக்க வேண்டும் இல்லையா? மாறா அன்பு கொண்டு இருத்தல் வேண்டும். அது என்ன அன்பு? சுவாமிக்கு நமக்கு இருக்கக்கூடிய அன்பு மெய் அன்பு என்று மணிவாசக பெருமான் அதை பாடுகின்றார். அடுத்ததான் சொல்கிறார் பாருங்க, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரோ. பாட்டு வித்தால், அவர் பாட்டு வித்தால் நாம் பாடலாம். அவனுடைய பாடல், அவனுடைய பெருமையை அவன். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அங்கே ஆட்கொண்ட பிறகும் அவர் சொல்கிறார், சுவாமி உன்னை நான் தெரியாமல் இப்படி இருந்துட்டேனே, யாருன்னு கேட்டுட்டேனே, உன்னைய பித்தான்னு வேற திட்டேனே. சரி சரி பரவாயில்ல, நீ என்னை பித்தான் திட்டினேல, நீ அதே எடுத்து பாடு அப்படின்னு சுவாமியை பாட வைக்கிறார் இல்லையா? சுவாமி பாட வைத்தாலன்றி பாட முடியாது இல்லையா? சுவாமி பாட வைத்தாலன்றி பாட இயலாது. ஆக அதை சொல்கிறார். அடுத்து பணிவித்தல். பணிவித்தல் என்பது அந்த நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக, நெஞ்சம் கல்லாக இருக்கின்றது, அது நெகிழனும் உருகணும். அப்படி நெகிழ்வதற்கும் உருகுவதற்கும் அவன் உள்ளிருந்து கல்லாகிய நெஞ்சை பிசையணும். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை அப்படின்னு அதை பாடுறார். எனவே இத்தனையும் யார் தான் செய்யணும்? அவன் தான் செய்யணும். பணிவித்தால், இந்த பணிவித்தல் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்புடைய வார்த்தை. ஏன்னா சைவ சமயம் நம்முடைய சிவஞான சித்தியாரில் சொல்கிறார் இல்லையா? தாழ்வென்னும் தன்மையோடு
சமயம் சார்கின்ற ஊழ் பெறல் அரிதுங்கிறார். பணிவு என்கின்ற தன்மையோடு, அதுதான் சைவ சமயத்தில் நாம் இருக்கக்கூடிய தன்மையே அதுதான் இல்லையா? என்னது, தாழ்வென்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார்தல் என்கின்ற ஊழ் கிடைத்தல் அரிதுங்கிறார். ஆக பணிதல் என்பது, அதனால தான் இன்றைக்கி குலச்சிர நாயனார் குரு பூசை இல்லையா? அவருடைய பண்பு எது? அடியார் திருநீரும் உத்திராக்கமும் கண்டா சாஸ்தாங்கமாக கீழே விழுந்துருவார். அதுதான் அவருடைய தன்மை, அந்த பணிவு. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் அந்த மங்கையர்க்கரசியார் பதிகத்தில் அம்மையை பாடி அடுத்த வரி குலச்சிரையார் மந்திரியாரையும் மகாராணியை பாடி மந்திரியாரையும் பாடுறாங்க. அற்புதமான பதிகம். இல்லை எவ்வளோ கருத்து இருக்குது தெரியுமா? மந்திரியாரையும் மன்னரையும் வைத்து பாடலாம், மந்திரியாரையும் மகாராணியும் வச்சு, அம்மையையும் மந்திரியாரையும் வைத்து அமைத்து 10 பாடல்களை இருவரையும் மாறி மாறி வைத்து பாடியிருக்கின்றார் குலச்சிரையார். அப்பேற்பட்ட பணிவுக்கு அடையாளம் அவர் தான். ஏன் அப்படிப்பட்டவர்? பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரோ, இதெல்லாம் அருளலில் சேரும். நிறைவாக ஒன்று சொல்கிறார். இதுதான் இப்போ இன்னைக்கு நாம் சிவபிரகாசத்தில் பார்க்கக்கூடிய கருத்து. காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரோ, அவன் காட்டலைன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. எந்த நிலையிலும், முக்தி நிலையிலும், தவமே பெற்று முக்தி அடைந்தாலும் அவன் காட்டத்தான் காணும் இந்த ஆன்மா. அவன் காட்டினாதான் அவன் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? காட்டி உயிர்கள் உன்னை காணாமையும் நீ காட்டுவிக்காமையும் கூறி காண்பாரார் காட்டாக்கால். அதை சொல்கிறார். காண்பார் யார்? நீ காட்டலைன்னா யாரால் பார்க்க முடியும் உன்னை இல்லையா? தோடுடைய செவியன் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த பிரமபுர குளக்கரையிலே இருந்து கொண்டு சுவாமியை அம்பாளையும் தோணியப்பரையும் தரிசனம் செய்தார். அந்த பால் வடிந்து கொண்டிருந்தது. அந்த அவருடைய தந்தை வந்து கேட்டார், யாருப்பா உனக்கு? அப்பனா என்ன பொருள்? அவர் பார்க்கலையே. அவருடைய தந்தை தானே, அவர் தானே தோளில் தூக்கிட்டு வந்தார். ஆனால் அவர் பார்த்தாரா? பார்க்கலை. அதனால் சுவாமி காட்டினால் அன்றி அவனை காண முடியாது. திருவாய்மூருக்கு வா, உனக்கு தரிசனம் தர்றேன் அப்படின்னு சொன்னார் அப்பர் சுவாமிக்கு. இவர் நள்ளிரவில் எந்திரிச்சு திருவாய்மூருக்கு போயிட்டார். போய் நிற்கிறாரு, காட்சி இல்லை. ஞானசம்பந்த பெருமான் முழிக்கிறார், விழித்து எழுறாரு, எங்கே அப்பர் சுவாமியை காணும் அப்படின்னு. அவர் வாய்மூருக்கு போயிட்டாரே அப்படின்னு. வாய்மூருக்கு போனால் இவர் போன உடனே அங்கே காட்சி. ஆக எம்பெருமான் காட்டினால் அன்றி காண்பார் யார் அப்படின்னு அந்த காட்டு வித்தலுக்கு அழகாக நமக்கு சொல்கிறார். அதைத்தான் சாத்திர நூல்கள் பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தால் அன்றி அறிய ஒணாதே என்று நமக்கு அதை சொல்கிறார். நம்முடைய குருஞான சம்பந்தர் சொக்கநாத வெண்பால் ஒரு பாட்டு வைக்கிறார் இல்லையா? பேரன்பு தனை காட்டி எனை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. பேரன்பு தனை காட்டி, பேரன்பை காட்டினா எனை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா என்று அருமையாக நமக்கு பாடி அமைத்திருக்கின்றார். நம்ம அந்த செய்தியோடு இன்றைக்கு ஆன்மவினுடைய சிறப்பு இயல்பு எத்தனாவது பாடலில் இருக்கிறோம்? 55. 55வது பாடல். இந்த ஆன்மாவானது அறிவுடைய பொருள் என்பதற்கு பிரமாணம். இந்த 55வது பாடல் எது? ஆன்மா அறிவுடைய பொருள் என்பதற்கு இது பிரமாணம். 54வது அது நேற்று பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். 55 அதுவும் பார்த்துட்டோம். அறிவினால் அறியக்கூடிய எல்லாம் சுட்டு அறியக்கூடிய பொருள்கள் எல்லாமே அசத்து என்று பார்த்தோம். அறிவு 56வது பாடல் பாருங்க. ஆன்மாவானது அந்த 56வது பாடலில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்மா சத்தையும் அசத்தையும் அறியக்கூடிய இயல்பு உடையது. சத்தையும் அசத்தையும் அறியக்கூடிய இயல்பு உடையது. அதான் 56வது பாடல்.
தொடக்கம் எவ்வறிவு, எவ்வறிவு அசத்து அறிந்தது எனில், எனில் எனில் உயிர் அறியாது ஈசன் அவ்வறிவாய் அறியானால், ஈசன் அவ்வறிவு அறியான், அவ்வறிவு அறியான், அல்லது அசேதனம் அறியாது, அசேதனம் அறியாது, ஆவி செவ்விய கருவிகளுடன் கூடி, ஆவினா இங்கே ஆன்மா, ஆன்மா செவ்விய கருவியுடன் கூடி தெரிவு உறாது, தெரிவு உறாதுன்னா என்ன அர்த்தம்? தெளிவு உறாது. கருவிகளோடு கூடிய ஆன்மா தெளிவான அறிவினை பெறாது இல்லையா? கருவிகளோடு கூடி தெளிவு உறாது. அருளில் சேராது இவ்விரு வகையை வகையது எண்ணி ஒளி இருள் ஒருங்கு உறாவே. இப்போது ஆன்மாவானது சத்தை சார்ந்தால் சத்தாக இருக்கும், திருவருளை சார்ந்தால் திருவருளாக இருக்கும். இந்த கருவிகளை சார்ந்தால் இந்த கருவிகளினுடைய என்னது அதுக்கு அது அறியக்கூடிய விடயங்களை அறிந்து நிற்கும் இல்லையா? அப்போது ஒரு பொருளே இரண்டு தன்மையை எவ்வாறு பெற்றிருக்கும் என்ற ஐயத்தை இங்கே எழுப்புறாங்க. ஒரு பொருள் இரண்டு தன்மையை எப்படி பெற்று இருக்கும் இல்லையா? ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தானே இருக்கணும், குணம் ஒன்று தானே இருக்கணும். அப்போ இங்கே இரண்டு தன்மையை எப்படி இது பெற்றிருக்கும் என்று இங்கே ஒரு 3 சமயவாதிகளை மறுத்து கூறுகின்றார் இந்த பாடலில். முதல்ல உயிர் அறியாது என்பதை ஈஸ்வர அவிகாரவாதிகள், சிவசமவாத சைவர்கள், ஐக்கியவாத சைவர்கள், இந்த 3 பேரும் இந்த பிரபஞ்சம் அசத்து பொருள் அன்று என்று சொல்லுபவர்கள். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் சத்தா அசத்தா? அசத்து. உலகம் ஆமாம் இல்லை, சத்துன்னு கேட்டுச்சு. ஆனால் இந்த சமயவாதிகள் பிரபஞ்சம் அசத்து பொருள் என்றும் உயிர் அறியும் என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன மறுக்கிறார் இங்கே உமாபதி சிவம்? அறிவித்தாலன்றி அறியப்படாத உயிர் தானாக இந்த பிரபஞ்சத்தை அசத்து என்று எவ்வாறு அறியும் இல்லையா? அவர்களுடைய கூற்றுப்படி அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அசத்து பொருள் என்று உயிர் தானே அறியும். இதுதான் அவர்களுடைய கூற்று இல்லையா? தானே அறியும். அவர்கள் இந்த உலகத்தை, இந்த உயிர் ஆன்மாக்கள் தானே இது அசத்து என்று அறியும் என்று சொல்லுபவர்கள். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தை என்ன எல்லாவற்றையும் அவன் அறிவித்தால் அன்றி அறிய மாட்டோம் இல்லையா? இந்த உலகத்தை அவன் அறிவித்தால் அன்றி ஒன்றையும் அறியாது இந்த ஆன்மா என்று இங்கே மறுக்கிறார் இல்லையா? அப்போது அடுத்து அவங்க கேட்குறாங்க அடுத்த கேள்வி, அப்போ ஈசன் அவ்வறிவு அறியானே, ஈசன் அவனுக்கு இந்த அறிய வேண்டும் என்று ஒன்றும் இல்லையே இல்லையா? இறைவனுக்கு அறியக்கூடிய அவன் அறிய மாட்டான், அசத்தை அவன் அறிய மாட்டான் என்று அதை மறுக்கிறாங்க. அது சிவாத்துவித சைவர்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை அவன் அறிவான். அறிவான்னா என்ன? அறிந்து அனுபவிப்பான்னு பொருள். அறிவான் என்று அதை சொல்கிறாங்க. அது அவன் சிவம் வியாபக அறிவு ஆதலால் எவற்றினையும் ஒருங்கே அறிந்து
நிற்பதன்றி ஏகதேசமாக சுட்டி ஒன்றை அறியுமாறு இல்லை. சுட்டி அறிதல் என்பது, இப்போ அவன் அறிவான் அப்படின்னு சொன்னால் அவன் சுட்டி அறிவான்னு பொருளாயிரும் இல்லையா? அவன் இந்த உலகத்தை சுட்டி அறிவானா? சுட்டி அறிய மாட்டான். சுட்டி அறிவான்கிற பொருள் ஆயிரும். அதை இங்கே நமக்கு மறுக்கின்றார். இது சுட்டி அறிதல் என்பது இது பேனா, இது குடம் என்று சுட்டி அறிதல். இப்படி நாம் அறிவது போல முதல்வனும் சுட்டி அறிகின்றான் என்ற குற்றம் வருமே என்று அதை மறுக்கிறார். அவன் சுட்டி அறிவானா? அறிய மாட்டான். அதுக்கு தான் நேற்றே நம்ம அதுக்கு பொருள் பார்த்தோம். அவன் ஒருபோதும் ஒன்றையும் சுட்டி அறிய மாட்டான். ஏன் சுட்டி அறிய மாட்டான்? வியாபகம். அவன் பெரு வியாபகம். அவனுக்கு வேற ஒரு பொருள் இல்லை. எனவே அவன் சுட்டி அறிய மாட்டான். இல்லை, வேறான பொருள்கள் இருந்தால் தான் அதை நாம் சுட்டி அறியக்கூடிய கடப்பாடு உண்டு. நமக்கு வேறாக இருக்கிற பொருளைத்தான் நாம் சுட்டி அறிவோம் இல்லையா? அப்போது நமக்கு வேறாக இருக்க பொருளை நாம் சுட்டி அறிவது போல இறைவன் இந்த உலகத்தை ஒருபோதும் சுட்டி அறிய மாட்டான் என்று அதை மறுக்கிறார். அசேதனம் அறியாது. அப்போ உயிர்கள் அறியாது இந்த பிரபஞ்சத்தை, இறைவனும் அறிய மாட்டான். அப்போ இருக்கக்கூடிய பொருள்கள் எது? இந்த அசேதனம், பாசப்பொருள்கள். அதை அறியுமா அப்படிங்கிறத அதை சிவசமவாதிகள் இந்திரியங்கள் அறியும் என்று சொல்லுகின்றார்கள். சிவசமவாதிகளுடைய கூற்று எது? இந்திரியங்கள் அறியுமே, கருவிகள் அறியுமே என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுக்கு இவர் உமாபதி சிவம் என்ன மறுக்கிறார்? இந்திரியங்கள் சடம், எனவே அது அறியாது, ஒருபோதும் அறியாது, தாமாக அறியாது என்று உமாபதி சிவம் மறுக்கின்றார் இல்லையா? இந்திரியங்கள் அறியுமா? அறியுமா? இப்போ கண் பார்க்கின்றது, மூக்கு நுகர்கின்றது, வாய் சுவைக்கின்றது, இதெல்லாம் இந்திரியங்கள் தானே. அப்போ அறிகின்றது தானே இல்லையா? அறிவிக்கக்கூடிய கருவி ஏன்? அந்த கருவிகள் மூலமாக ஆன்மாதான் அறிகின்றது இல்லையா? ஆன்மாவே அறிகின்றது. கொஞ்சம் அது நமக்கு, ஆனால் இது வரைக்கும் அப்படியே நம்ம பழகிட்டோம் இல்லையா? சுவை, நாக்குக்கு சுவையாக இருக்கின்றது அப்படின்னா நாக்கே சுவைப்பது போல. கண், ஏன் அதுவும் சொல்கிறோம்ல, கண்ணால் பார்த்தேன், நான் ஏன் கண்ணால் பார்த்தேங்க, என் சுவாமி கண்ணை திறந்து பார்க்குறாரு அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆக இந்த இந்திரியங்கள் தாமாக அறியுமா அப்படின்னு சொன்னால் அது ஒருபோதும் தாமாக அறியாது. ஏனென்று சொன்னால் இந்திரியங்கள் ஜடப்பொருள், இந்திரியங்கள் ஜடம் என்று அதையும் மறுக்கின்றார். அதையும் மறுத்து, ஆக ஆவி செவ்விய கருவிகளோடு கூடி தெரிவுறாது. ஆக சங்கராந்தவாதிகள் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? உயிரும் கருவிகளும் கூடி அறியும் என்று சொல்லுகிறார்கள். இது சரிதானா? உயிரும் கருவிகளும் கூடி ஒரு பொருளை அறிகின்றது, அது முடியும் தானே? உயிர் கருவிகளோடு கூடி தானே அறிகின்றது. அதுக்கு மறுப்பு அங்கே சொல்கிறார் பாருங்க. ஆன்மா, பாட்டில் வார்த்தை இருக்கு பாருங்க, ஆன்மா அறிவித்தால் ஒழிய அறியப்படாது. ஆகையால் கருவிகள் ஜடமாக இருந்தாலும் இவ்விரண்டும் கூடி அறியாது. இப்போது நான் வந்துட்டுருக்கிறேன் இந்த அருள்நெறி திருக்கூட்டத்துக்கு. அங்கே ஐயா கூட காரில் ஏறி இறங்கியாச்சு, திரும்பியாச்சு. எதுக்கு? அந்த அம்மா வர்றாங்க, விஜயமலர் அம்மா வர்றாங்க. அப்போ என்கிட்ட என்ன இருக்குது? ஆன்மா இருக்குது, கருவிகளும் இருக்குது இல்லையா? நான் பார்க்குறேன், ஆனால் அவங்க தான் அப்படிங்கிறத எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை. அவங்க பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க இல்லையா? என் ஆன்மாவினுடைய அறிவு அங்கே போய் பதியலை. அப்படின்னா என்ன பொருள்? அவங்க உள்ளே வந்தோடனே கேட்பாங்க, ஏம்மா நான் வந்தேன், நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படியே வாரீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பொருள்? கருவிகள் இல்லைன்னு பொருளா? பார்க்குறேன் ஆனால் நான் இல்லையா? கருவிகள் இருந்தும் ஆன்மா இருந்தும் ஆன்மா கருவிகளோடு கூடி ஒரு பொருளை அறிகின்றது என்று சொன்னால், அறிய வேண்டும் என்று சொன்னால் திருவருளும் கூட இருந்து அறிவிக்கணும்
அப்படி திருவருள் அறிவிக்கின்ற பொழுது எது காரணமாக இருக்கணும்? வினை காரணமாக இருக்கும் இல்லையா? அப்போது நான் செய்த தீவினை அவங்கள பார்க்காம போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ விளங்குதா? தீவினை கூட இருந்தால் நான் பார்க்காம இப்போ வந்திருப்பேன். நல்வினை இருந்துச்சுன்னா திருச்சிற்றம்பலம், சிவாய நம, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன்ல. ஆக ஒரு பொருளை அறிவதற்கு ஆன்மா கருவிகளோடு கூடி திருவருள் துணை கொண்டு அறிதல் என்பது நிகழும் என்று சொன்னால் அங்கே என்னதும் இருக்கணும்? வினை காரணமாகவும் இருக்கணும். ஆக இத்தனையும் இருந்து தொழிற்பட்டால் அன்றி ஒரு விடயத்தை இந்த ஆன்மா அறிந்து கொள்ள முடியாது என்று இத்தனை சமயவாதிகளிலும் ஒரே பாடல்ல வைத்து மறுத்து நமக்கு காட்டுகின்றார். அசத்தை அசத்து என்று அறிந்தது எந்த அறிவு என்று சொன்னால் அறிவித்தாலன்றி அறிய மாட்டாத உயிர். எனவே இந்த ஆன்மாவினுடைய குணம் அல்லது ஆன்மாவினுடைய இலக்கணம் எது என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? அறிவித்தாலன்றி அறியாது இல்லையா? அறிவித்தாலன்றி அறியாது, தானாக அறியாது. முற்றறிவுடைய பெருமான் அதனை சுட்டி அறிய வேண்டும் என்பது இல்லை. இந்த பாடலோட பொருளை சொல்கிறேன். இந்த முற்றறிவு உடைய ஆன்மா இந்த விடயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இல்லை. பொருள்களோ ஜடம், அதுவும் அனுபவிக்காது. ஆக உயிரானது அருளோடு கூடி அறியும் என்று சொன்னால் பெத்த நிலையில் உயிர்கள் அருளோடு, அடுத்த ஒரு கேள்வியை வைக்கிறார். உயிர்கள் அப்போ பெத்த நிலையில் உயிர்களோடு திருவருள் எவ்வாறு கூடும் இல்லையா? இப்போ கட்டு நிலையில் மலத்தோடு கூடி இருக்கிறோம். அப்போ திருவருளும் எப்படி கூடும்? இருளோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு ஒளியும் எப்படி வந்து பொருந்தும் என்ற ஐயம் வருது. அருளும் கருவிகளும் கூடி அறியும் என்று சொன்னால் ஒளியும் இருளும் போலும் ஆதலின் அவை இரண்டும் ஒருங்கு கூடி நில்லாவே. விளங்குதான்? பெத்த நிலையில் கட்டு நிலையில் இப்போ இருக்கக்கூடிய கட்டு நிலை சகல நிலையில் இந்த ஆன்மா கருவிகளோடு கூடி அறிகின்றது என்று சொன்னால் திருவருள் துணை இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ திருவருளோடு சேர்ந்து கூடி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெத்த நிலை என்பது இருள், திருவருள் என்பது ஒளி. அப்போ ஒளியும் இருளும் ஓரிடத்தில் எப்படி நிற்கும்? அப்போ எப்படி பொருளை அறியும் என்ற ஒரு கேள்வியோடு அந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டில் தான் அதுக்கு விடை சொல்கிறார். ஏன் அடுத்த பாடல் பாருங்க. சக்தி இது, சத்து இது என்ற சத்து தான் அறியாது இல்லையா? அசத்தாகி அசத்து இது என்று அது அறியாது, தான் அறியாது. அசத்து அசத்து தான் சத்து இது என்று அறியாது. சத்தை சத்து அறிந்து அகல வேண்டா. அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளி அலா கண் தன்மையை தாம் அசத்தை சத்தினின்று நீக்கும் தன்மையால் சத சத்து ஆமே. ஏதாச்சும் வழங்குதா? டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குல்ல. பாட்டு பார்த்துட்டீங்களா? 57வது பாட்டு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நாக்கு பயிற்சிக்கு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த பாட்டை சொல்லி கொடுக்கணும் போல் இல்லையா? சரி. சத்து இது என்று சத்து தான் அறியாது. இப்போது அசத்து சடம். எனவே சத்தின் முன்பு அது முனைத்து நில்லாது. இதான் முதல் செய்தி. சத்தினிடத்து அசத்து முனைத்து நில்லாது. முனைத்து நில்லாதுன்னா என்னது? விளங்கி தோன்றாது. இப்போ இருள் இருக்கு, இந்த அறையில் இருள் இருக்கா? இந்த அறை இப்போ வெளிச்சமா இருக்கு, ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. ஆனா இருள் இருக்குதா? எப்படி இருக்கு? விளங்கி தோன்றாமல், அடங்கி விளங்கி தோன்றாமல், முனைத்து தோன்றாமல்ங்கிறாரு. அதைத்தான்
அதுபோல ஒளியினிடத்து சத்தினிடத்து அசத்து முனைத்து தோன்றாது. சத்தாகிய சிவத்தின் முன்பு அசத்தாகிய பாசம் முனைந்து தோன்றாது. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க, சத்தாகிய சிவத்தை அறியுமாறு இல்லை, முனைந்து தோன்றவும் செய்யாது. அப்படி அந்த ஒளி பொருளை அறியுமாறும் இல்லை. இது ஒளி என்று அறியுமாறும் இல்லை இல்லையா? அதுதான் அடங்கி போயிடுதே. இப்போ இந்த அறைக்குள்ளே இருள் இருக்குன்னா இருக்கு, அந்த இருளுக்கு ஒளிக்குள்ளே அடங்கி இருக்கிறோங்கிற உணர்வு இருக்குமா? இருக்காது இல்லையா? ஆக இந்த அசத்து சிவத்தை அறியுமாறு இல்லை. இப்போ இங்கே அசத்துன்னு சொல்கிறது பாசம். இந்த பாசமானது இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, நின்மலன் இறைவன் நின்மலன், அவன் அனாதியாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு காலமும் இந்த மலமானது அவனுக்கு முன்பு முனைத்து தோன்றாது இல்லையா? பாசம் முனைத்து தோன்றாது. அவன் பேர் ஒளி, அந்த ஒளிக்குள்ளே போய் இருள் போய் நிற்குமா? இருக்காது. விளங்கி முனைத்து தோன்றுமானா தோன்றாது. ஆக இது சிவத்தை அறியுமாறு இல்லை. அப்போது இந்த சிவசங்கராந்தவாதிகள் அதை சொல்கிறாங்க, தனு புவன கரண போகங்களை சடப்பொருள் என்று உடன்பட்டு அவர்கள் இதை சடம் என்று உடன்படுகின்றார்கள். இந்த இடத்துல நல்ல கவனிங்க, சிவசங்கராந்தவாதிகள் அவர்கள் தனு புவன போகங்களை சடப்பொருள் என்று உடன்பட்டு ஆன்மா விளக்கு போல விகாரமின்றி அறிவு மாத்திரையாய் நிற்பதன்றி ஒன்றனை அறியுமாறு இல்லை என்றும், இந்த ஆன்மாவானது அறிவு மாத்திரையாய் நிற்பதன்றி ஒன்றையும் அறியுமாறு இல்லை. அறிவாகத்தான் இருக்குது, ஆனால் ஒன்றையும் அறியாமல் இருக்கின்றதே என்றும் சொல்லி, இந்த ஆன்மாவின் சன்னதியில் கரணங்களே பெத்த நிலையில் விடயங்களை அறிந்தார் போல முக்தி நிலையிலும் சிவக்கரணங்களாய் நின்று சிவத்தை அறியும் என்று சொல்லுவார்கள். எப்படி பெத்த நிலையில் இந்த கருவிகளோடு கூடி இந்த ஆன்மாவானது இந்த தனுகண புவன போகங்களை ஆகிய இந்த உலக விடயங்களை அறிகின்றதோ அதுபோல முக்தியில் அதற்குரிய கரணங்களோடு கூடி சிவத்தை அறியும் என்று சொல்லுபவர்கள் சிவசங்கராந்தவாதிகள். அறியும் முக்தி நிலையில் கருவி கரணங்களோடு அறியும்னு சொல்கிறாங்க. முக்தி நிலையில் கருவி கரணங்களை விடுவது தான் முக்தி நிலை இல்லையா? அதுதான் சுத்த நிலை இல்லையா? அதை கொண்டு அறியும், எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு அறியும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அதை எப்படி மறுக்கின்றார்? சிவத்தின் முனைந்து நில்லாமையானும் அவை சக்தியாகிய சிவத்தை அறியுமாறு இல்லை என்று அவருடைய கூற்றை மறுத்து இங்கே சொல்கிறார். சிவமாகிய சத்தின் தன்மை உயிர்க்கும் தன்மையாவதன்றி வேறில்லை ஆகலால் சத்தே அசத்தை அறியும் என்று சிவாத்வித சைவர்கள் மறுப்பு சொல்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சிவமாகிய சத்தின் தன்மையே உயிர்க்கு தன்மையாவது அன்றி வேறில்லை ஆகையால் சிவத்தினுடைய சக்தியே முக்தியில் உயிருக்கும் தன்மையாயிரும், எனவே அது கொண்டு அறியுமே என்று இவர்கள் சொல்கிறாருங்க. முக்தி நிலையில் சிவத்தோட தன்மை இதுக்கு பெற்றுவிடுமே, அந்த அறிவு கொண்டு அறிந்திரலாமே சிவத்தை என்று அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள். எனவே இந்த பாடலில் அசத்தாகிய பாசம் சடம் சத்தாகிய சிவத்தை அறிய மாட்டாது. உமாபதி சிவம் ஒரு முடிவாக சொல்கிறார், அசத்தாகியது பாசம், அது சத்தாகிய சிவத்தை அறிய முடியாது. சத்தாகிய சிவம் வியாபக அறிவு, எனவே அசத்தாகிய பாசத்தை அது பகுத்து அறியாது. அசத்தை தன்னிலிருந்து வேறு பொருளாக அது பகுத்து அறியாது. ஏன்னா அவனுடைய அறிவு எப்பேற்பட்டது? பெருவியாபகம். எனவே அதுவும் பகுத்து அறியாது. எனவே சத்தும் அசத்துமாகிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த இரண்டையும் அறியக்கூடிய இயல்பு இந்த இரண்டும் அல்லாத வேறு ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வர்றாங்க இல்லையா? இந்த
சத்து அசத்தை அறியாது, அசத்து சத்தை அறியாது. எனவே இந்த சத்தையும் அசத்தையும் அறியக்கூடிய பொருள் எது அப்படின்னா அது ஆன்மா. திருவருளோடு இந்த ஆன்மா அது எப்படி அறியும்? இவற்றின் வேறாய பொருள். அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை இல்லையா? சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. ஆக இந்த இரண்டின் வேறாய ஒரு பொருள் அது திருவருளோடு கூடிய முக்தி நிலையில் சத்துடன் நின்று சத்தையும் இந்த திருவருளோடு கூடி நின்று அதனுடைய வினைபோகங்களை கழிப்பதற்கு பெத்த நிலையில் அசத்தை அறியக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கக்கூடிய தன்மையினால் அதனை சத்து என்று அதை சொல்கிறார். அதோடு மட்டும் அல்லாமல் ஒரு உவமையை காட்டி விளக்குகின்றார். அது அடுத்த பாட்டில். இதோடு மட்டும் சொன்னால் புரியாது, ஒரு உவமையோடு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு அந்த ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன் 58 உண்மையிலே இந்த பாட்டு அடிக்கடி சண்முகையா சிவப்பிரகாஷ் சிபி 58 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. பல தடவை கேட்டு உண்மையிலே புரியலை. அப்புறம் தனியாக போய் ஐயாட்ட போய் ஐயா இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் தெரிந்த ஒரு பாடல் இது. அற்புதமான பாடல். சிவப்பிரகாசத்தில் இந்த உவமை அற்புதமான உவமை. இங்கே சிவப்பிரகாசத்தில் உவமை அப்படின்னு எடுத்திங்கன்னா 27 உவமைகள் இருக்குது. அந்த 27 உவமைகளை எடுத்து தனியாக எழுதி எதற்கு உவமை அப்படின்னு படிச்சிங்கன்னா சிவப்பிரகாசம் முழுக்க சித்தாந்தமே முழுக்க விளங்கிடும். ஆமாம், சரி. கண்ணொளி. ஆமாம், ஏற்கனவே பாதி உவமை போயாச்சு. ஏமா நம்ம உண்மை அதிகாரத்துக்கு வந்துட்டோம். சரி, நான் அது உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி எல்லாருக்குமே அனுப்புகிறேன். ஒரு சின்ன சின்ன செய்தி உடைய இதெல்லாம் உங்களுக்கு நான் உங்கள் குரூப்பில் ராஜமாமாவுக்கு அனுப்புகிறேன், அவங்க குரூப்பில் அனுப்புவாங்க. இந்த சிவப்பிரகாசத்தில் காட்டப்படுகின்ற உவமைகள், அதுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி. அடுத்து ரொம்ப முக்கியமானது, அது ஜெராக்ஸ் வச்சுருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நான் ஊர் போகிறதுக்குள்ளேயும் அதை நீங்கள் எல்லாருமே ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. சிவஞான போதத்தில் சிவம் என்கின்ற சொல் இறைவனை குறிக்கக்கூடிய சொல் எத்தனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 88. எத்தனை வெண்பா? 100 கேட்கல, வெண்பா 88 இடத்துல சுவாமி பெருமானை சொல்கிறார். அதை ஒரு பெரிய கட்டுரையாகவே ஒரு அன்பர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் படிச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த பக்கத்தை கீழேயே வைக்க மாட்டீங்க. அது கொடுத்துட்டு போகிறேன் ஐயா எல்லாருக்கும். ஆமாம், அம்மாட்ட கொடுத்துற ஒரு அதெல்லாம் பொறுமையாக உட்காந்து சிவஞான போதத்தை எடுத்து வச்சுட்டு படித்து பாருங்கள். ஏன் சரி, ஆமாம், உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், ரொம்ப அருமையாக எப்படி அது. சரி, கண்ணொளி பாடல் 58. நல்லா கவனமாக கேட்டுக்கிடுவோம் அந்த பாட்டை. கண்ணொளி விளக்கு அளித்து காட்டிடும் என்னில், கண்ணொளி விளக்கு அளித்து காட்டிடும் என்னில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் இன்றாம். இல்லையா? அடுத்து பாருங்க, விளக்கு ஒளி கலந்து அவற்றை கண் ஒளி அகல நின்றே கண்டிடும் வேறு காணா. கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்று அன்றே. இல்லை, எத்தனை கண்ணொளி காட்டுறாரு? எத்தனையோ காட்டுறாருங்க இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணில் தான் 2 ஒளி இருக்கு. அவர் எத்தனை காட்டுறாரு இல்லையா? அது பாருங்க, கண்ணுக்கு என்று ஒளி உண்டு, அதை ஒத்துக்கிறோமா? கண்ணுக்கென்று ஒளி உண்டு.
உயிர். அதுபோல இங்கே கண் என்று சொல்லுவது ஆன்மா. ஆன்மா. கண்ணுக்கு ஒளி உண்டு என்று சொன்னால் ஆன்மாவிற்கு அறிவு உண்டு. கண்ணுக்கு கண்ணுக்கு ஒளி உண்டு, உயிர் தனக்கென்று ஒரு அறிவு உண்டு. அடுத்து பாருங்க, கண்ணொளி மற்றும் கண் ஒளி மற்றும் இருளை பற்றும். இந்த கண், இப்போ இந்த கண்ணானது ஒளியையும் பற்றும் இருளையும் பற்றும். அறியும்ல, இருளையும் அறியும். இப்போது மணி 7:30, இப்போ நல்லா வெளிச்சமாக அதில் நிறையா லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க திருக்கூட்டத்தில். இப்போ 9 மணிக்கு மேலே என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் அணைச்சிருவாங்க. அப்போது இந்த இருள் நமக்கு தெரியாமல் போயிடுமா? போகாது. இருளையும் பற்றும். அது போல இந்த ஆன்மாவானது மலத்தை சார்ந்து அறியாமை என்கின்ற இருளையும் பற்றும், திருவருளோடு சேர்ந்து ஒளி என்கின்ற ஒளியையும் பற்றும். இந்த மலம் தானே இப்போ அறியாமையில் தானே இருக்கிறோம். அது ஏன்? மலத்தோடு சார்வதனால். எனவே இந்த கண்ணை போன்று கண்ணானது இருளையும் பற்றும் ஒளியையும் பற்றும். அப்படின்னா என்ன பொருள்? இரண்டையும் அறியக்கூடிய தன்மை இருக்கு. அது போல இந்த மலங்களோடு சேர்ந்து அறியாமையை பற்றுகின்றது, திருவருளோடு சேர்ந்து அறிவு பேரொளியை பற்றுகின்றது, ஒளியை பற்றுகின்றது. அடுத்த ஓமை அடுத்து சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, விளக்கொளியின்றி கண் காணாது. இப்போ கண்ணுக்கு ஒளி இருக்கின்றது, இந்த கண் ஒளி கொண்டே பொருளை காண முடியுமா? அப்படின்னா முடியாது இல்லையா? இப்போ எல்லா இருட்டில் உன் கண்ணுக்கு தான் ஒளி இருக்குதே, பாரு, இந்த போர்டில் என்ன எழுதி போட்டிருக்கு பாரு அப்படின்னா முடியுமா? முடியாது இல்லையா? எனவே கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் அது விளக்கு ஒளியின்றி காண முடியாது ஒரு பொருளையும். அதுபோல திருவருள், இந்த விளக்கு ஒளி என்பது உலக விடயம் போல தான். அது கை விளக்கு போன்று தான் இல்லையா? விளக்கு ஒளியில் அந்த விளக்கு ஒளி காட்டுகின்ற பொருளை மட்டும்தான் கண் பற்ற முடியும். விளக்கு ஒளி எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவில் உட்பட்ட பொருள்களை மட்டும்தான் காண முடியும். அந்த விளக்கு ஒளிக்கு அப்பாற்பட்ட பொருள்களை நம்மால் காண முடியாது. அதுபோல இங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த திருவருள் இன்றி உயிரானது உலகப் பொருள்களையும் சிவத்தையும் அறியாது. கண்ணானது எப்படி விளக்கு ஒளியின்றி அறிய முடியாதோ அதுபோல திருவருள் இன்றி இந்த ஆன்மாவானது இந்த உலகத்தையும் சிவத்தையும் அறிய முடியாது. இப்போ விளக்கு ஒளியில் கண்ணானது விளக்கு ஒளி காட்டுகின்ற பொருளையும் விளக்கின் ஒளியையும் அறிய முடியும். இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கூட போட்டு பார்க்கலாம் போல். எல்லா லைட்டையும் அமர்த்திட்டு இல்லையா, ஒரு விளக்கை எடுத்து வச்சு பார்த்தா அந்த விளக்கு ஒளி இருந்தால் தான் விளக்கையே நம்ம பார்க்க முடியும் இல்லையா? விளக்கு ஒளி காட்டுகின்ற பொருளையும் பார்க்க முடியும், விளக்கையும் பார்க்க முடியும். அதுபோல திருவருள் துணை இருந்தால் அன்றி திருவருளையும் பார்க்க முடியாது, திருவருள் காட்டுகின்ற பொருளையும் நம்மால் பார்க்க முடியாது. இப்போ சூரியன் வந்தால் அன்றி, சூரியன் வருவது 2 உபகாரம். ஒன்று இருள் நீங்குதலும் பொருள் விளங்குதலும். இன்னொன்று இருக்குது, அந்த சூரிய ஒளி வந்த பிறகுதான் சூரியனவே நம்ம பார்க்க முடியும். அதுபோல இந்த ஆன்மாவானது திருவருளோடு கூடியிருக்கின்ற நிலையில் திருவருள் காட்டுகின்ற இந்த உலகத்தையும் அறியும், அவன் காட்டுகின்ற அவனையும் அறியும், சிவத்தையும் அறியும். ஏன் அதை இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்து பாருங்க, விளக்கு ஒளி கலந்து இருளை விளக்குதல். விளக்கு ஒளியோடு கலந்து என்ன ஆகும்? இருள் விலகும் இல்லையா? விளக்கு வந்த பிறகு என்ன ஆகும்? இருள் விலகும். அதுபோல திருவருளோடு கூடிய ஆன்மா
இதுகாரும் தன்னை மறைத்திருந்த கூடிய இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தினுடைய செயல் நீங்கும், வலிமை குன்றும். அதை நமக்கு இந்த ஓமை மூலம் நமக்கு அழகாக காட்டுகின்றார். எனவே இந்த கண் ஒளியும் விளக்கு ஒளியும் கூடும் என்ற பொழுது இரண்டும் வெவ்வேறு பொருள்களே அன்றி ஒன்று அன்று என்பதன் மூலம் பரபிரம்மே உயிர் என்ற ஏகான்மவாதியினுடைய கொள்கை இங்கு மறுக்கப்பட்டது இல்லையா? சரி, இப்போது திருவருள் வேற சிவம் வேற அல்ல, இங்கே அதையும் விளங்கிக்கிடணும். திருவருள் காட்டிய வழி திருவருளினால் உலகத்தையும் திருவருளினால் சிவத்தையும் அறிகின்றது இந்த ஆன்மா அப்படின்னு அதை இங்கே நிரூபணம் செய்கின்றார். அடுத்தது முக்கியமான பாடல் ஒன்று இருக்கே, தத்துவ வண்ண ரூபன். இப்போ அடுத்ததான் நம்ம அவத்தை இந்த ஆன்மாவானது இப்படி அறிவதற்கு அது கொடுக்கப்பட்ட தனுகரண புவன போகங்கள், இந்த கருவிகள் மூலமாக ஒவ்வொன்றையும் அவன் அருளோடு சேர்ந்து அறிகின்றது என்று பார்த்தோம். அப்படி சேர்ந்து பிற பொருள்களோடு ஒரு பொருள் சேருமானால் அந்த பொருளினுடைய குணம் பண்பு மாறும். அப்படின்னா அது என்ன இலக்கணம், என்ன இயல்பு? பிற பொருள்களோடு சேர்ந்து அதன் தன்மை, இந்த பொருளுக்கு இப்போ தண்ணீர் என்று சொன்னால் அதனுடைய இயல்பு குளிர்ச்சி, அது அதனுடைய சொரூபம், சிறப்பு இயல்பு, சிறப்பு இலக்கணம். அந்த தண்ணீர் சூடு என்கின்ற பிற பொருளோடு சேர்கின்ற பொழுது அந்த குளிர்தல் என்கின்ற தன்மை மாறி என்ன ஆயிடுது, வெந்நீராக சுடுநீராக மாறுகின்றது. அது இயல்பு மாறுது, அது அதனுடைய பொது இயல்பு. அதுபோல இந்த ஆன்மாவானது கொடுக்கப்பட்ட கருவிகளோடு சேர்ந்து நிலை மாறுதல் அடைபெறுகின்றது. நிலை மாற்றம், ஒரு பொருளில் பிற பொருளோடு சேர்கின்ற பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அது அப்பொருளினுடைய பொது இயல்பு. அப்படி நிலை மாற்றம் அடைகின்றது. அதைத்தான் அவத்தை என்று சொல்லுகின்றோம். அவத்தை உருவது ஆன்மாவிற்கு பொது இயல்பு. அவத்தை என்ற சொல்லு என்னது, நிலை மாறுபடுதலை குறிக்கும் அவத்தை. இந்த அவத்தை என்பது அந்த ஆன்மாவை பொருந்தியுள்ள கருவிகள் வினைக்கு ஈடாக எப்படி நிற்கும், வினைக்கு ஈடாக அந்த கருவிகளினுடைய செயல்பாடுகள் நிகழும். எல்லாமே வினைக்கு ஈடாக தான் நடக்கும் இல்லையா? வினைக்கு ஈடாக அந்த கருவிகள் செயல்படாது ஓய்ந்து நிற்கும். எல்லா கருவிகளும் எல்லா நேரத்திலும் எல்லா தொழிலையும் செய்யாது. இத்தனை கருவிகள் கொடுத்துருக்காங்களா, 96 கருவிகள். எல்லா நேரத்துலையும் இந்த 96 கருவிகளும் வேலை பார்க்குமானா ஒரு காலம் இருக்காது இல்லையா? எனவே அதில் என்ன ஆகும், நிலை மாறுபடுதல், அது கருவிகளினுடைய செயல்பாடு குறையும். அப்படி செயல்பாடுகள் குறைகின்ற பொழுது ஆன்ம அறிவில் நிலை மாற்றம் நடைபெறும். இது எங்கே நடைபெறுகின்ற நிலை? அறிவில். அறிவது ஆன்மா தானே. ஆக அதனுடைய அறிவில் கருவிகளினுடைய செயல்பாடுகள் குறைகின்ற பொழுது அதனுடைய அறிவில் நிலை மாற்றம் நடைபெறும். அதனையே அவத்தை என்று சொல்லுகின்றார்கள். அவத்தை, இந்த அவத்தை என்பது மூன்றாக காரண அவத்தைகள், காரிய அவத்தைகள் என்று இரண்டாக சொல்லுகின்றார்கள். அந்த காரண அவத்தைகள் என்பது இந்த உயிர்களினுடைய நிலைப்பாடு, கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த மூன்றும் ஆன்மாவுக்கு சொல்லப்பட்ட காரண அவத்தைகள். இந்த காரணத்திலிருந்து காரியப்பட்டு இந்த கருவிகள் காரியங்களினால் வருவது காரிய அவத்தைகள். நம்ம காரணம் காரியம்,
ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எதெல்லாம் காரியம், எது காரணம், எது காரியம்? சித்தாந்தம் சொல்ற காரணம் காரியம். மண்ணிலிருந்து குடம் வருவது படிச்சோம்ல, உவமை. மண் காரணம், குடம் காரியம் இல்லையா? அந்த காரண காரியத்திற்கும் இங்கே சொல்லப்பட்ட காரண காரியத்திற்கும் வேறுபாடு உண்டு. அங்கே ஒரு பொருளிலிருந்து வெளிப்பட்டு தூள நிலையில் இருப்பது காரியம், சூக்கும நிலையில் இருப்பது காரணம். புலப்படாத நிலையில் இருக்கக்கூடியது காரணம்னு பார்த்தோம். முதல் நாள் அதைத்தான் பார்த்தோம். இங்கே ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. காரண நிலை. இந்த காரண நிலையிலிருந்து இது காரண நிலை அவத்தைகள், காரண அவத்தைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. இந்த ஆன்மாக்கள் கேவல நிலையில் இருந்த காரணத்தால் இது எங்க நிகழ்வது? ஆன்மா அறிவில் நிகழ்வது. எனவே இந்த கேவல நிலையில் ஆன்மாக்கள் இருந்த காரணத்தினால் சகல நிலை வருகின்றது. கேவல நிலையில் இல்லைன்னா சகல நிலை எதுக்கு இல்லையா? கேவல நிலையில் இருந்த காரணத்தினால் சகல நிலையை கொண்டு வந்து இறைவன் கூட்டுவிக்கின்றான். இப்போ கேவல நிலையில் யாவானது ஆன்மா கேவல நிலையில் மலத்தோடு கூடி இருக்கின்றது. அப்படி மலத்தோடு கூடி இருப்பதனால், அதனால தான் முதல் நூற்பாவில் மலத்து உளதாம், இந்த மலத்திலோடு இருப்பதனால அடுத்த உற்பவம் இருக்குன்னு அதை சொல்கிறார். எனவே இந்த கேவல நிலையில் ஆன்மாவானது மலத்தோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால் சகல நிலை உருவாகின்றது. சகல நிலையில் யா என்ற உயிரும் மா என்ற மலமும் நா என்ற திரோதானம், அது அங்கே தனுகரண புவன போகங்களும் சேர்த்து இல்லையா, இதோடு கூடி இருக்கின்றது. இப்போது கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்தாச்சு, காரியப்படுத்தப்பட்டு வந்தாச்சு. இந்த சகல நிலை இந்த உயிருக்கு நிரந்தரமாக இருக்குமா? இல்லை. ஏன்? கருவி கரணங்களோடு கூடி இருக்கின்றது. அந்த கருவி கரணங்கள் சடம், சடப்பொருள் என்றைக்குனாலும் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருளே. இப்போ சகல நிலையில் இருந்த காரணத்தினால், சகல நிலையில் கருவிகளோடு கூடிய காரணத்தினால் சுத்த நிலையை எய்துகின்றது இந்த ஆன்மா. இந்த கருவிகளினுடைய செயல்கள் இல்லாமல் இது நமக்கு இயல்பு அல்ல. இந்த கருவிகளோடு கூடி இருப்பது நமக்கு இயற்கை அல்ல, நமக்கு அது செயற்கை தான். சகல நிலை நமக்கு செயற்கை தான். இந்த இருந்த காரணத்தினால் சுத்த நிலையை எய்துகின்றது. அப்போ சுத்த நிலையில் இந்த ஆன்மாவானது திருவருளோடு கூடுகின்றது, திருவருளோடு கூடுகின்றது. இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும். சுத்த நிலையில் திருவருளோடு கூடிய காரணத்தினால் இந்த ஆன்மாவிற்கு என்ன பயன் கிடைக்க போகின்றது? இதுவும் காரியம் தானே சொல்கிறோம். சகல நிலை இதன் காரணமாக வந்த காரியம், கேவல நிலை காரணமாக வந்த சகலம், சகலம் காரணமாக வந்த சுத்தம். இப்போ சுத்த நிலைக்கு வந்த பிறகு என்ன கிடைக்க போகின்றது இந்த ஆன்மாவிற்கு என்று சொன்னால், இங்கே திருவருளோடு கூடியிருக்கின்ற ஆன்மாவிற்கு சிவபோகம், சி கிடைக்கின்றது இல்லையா? சிவபோகமாக சி நமக்கு கிடைக்கும். சீனா என்னது? சிவம். இல்லைங்கதாம்மா? சரி. எனவே இதுதான் காரண காரியம். நம்ம அங்கே சொல்கிறது வேற, அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. இதன் காரணமாக இந்த நிலை, இது அங்கே அப்படி சொல்ல மாட்டோம். மண்ணிலிருந்து குடம் வந்தது, அப்போ மண்ணின் தன்மை குடத்தில் இருக்கும். அப்போ இங்கே அதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது இல்லையா? வேறுபாடு புரியுதுல்ல? கேவல நிலை காரணமாக சகல நிலை, சகல நிலை காரணமாக சுத்த நிலை,
சுத்த நிலை காரணமாக சிவபோகம் நமக்கு கிடைக்கின்றது. இது காரண நிலையில் ஆன்மா உருகின்ற அவத்தை. இது புலப்படாத நிலையில் இருப்பது. அது காரியப்படுகின்ற பொழுது காரிய நிலையில் 5ஆகவும் இந்த சகல நிலையிலிருந்து பிரியுது. இந்த சகல நிலையில் மட்டும், ஏன்னா அவத்தை கருவிகளோடு கூடி பிரிவது தான் அவத்தை உருகின்றது. கேவல நிலையில் கருவியே கிடையாது, அதனால் அங்கே அவத்தை நிகழாது. சகல நிலையில் மட்டும் கருவிகள் இருக்குது. எனவே சகல நிலையில் தான் சகலத்தில் கேவலமும் சகலத்தில் சுத்தமும் நடைபெறும். விளங்குதா? இன்னொருக்கு சொல்லிடவா? என்ன ஐயாக்கு எல்லாமே 2 தடவை சொல்லணும். பதியுதில்ல, பதியணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்னம்மா மண்டையை பிடிச்சிட்டீங்க இப்போவே? ஏதாவது ஐயம் இருக்கா? சரி. கேவல நிலையில் கருவிகள் ஏதும் கிடையாது. எனவே ஆன்மா யாவானது, அதுதான் இங்கே யாமான் கூட்டி வச்சிருக்கிறேன். இந்த ஆன்மாவானது, இல்லை ஃபேன் வேண்டாம், மன்னிக்கணுமையா. சரி சரி. அவத்தை காரண அவத்தைகள், காரிய அவத்தைகள். காரண நிலையில் கேவலம் சகலம் சுத்தம் என்று 3ஆக இருக்கின்றது. அது காரியப்பட்டு வருகின்ற பொழுது கேவல நிலையில் கருவிகள் கிடையாது, எந்த கருவியும் இருக்காது. அந்த சேற்றில் புதையுண்ட மாணிக்கம் போல ஆன்மா மலத்தோடு கிடக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அதற்கு எந்த அவத்தையும் கிடையாது. சகல நிலையில் கருவிகளோடு கூடியிருக்கின்ற நிலையில், சகல கருவிகளும் பெற்றிருக்கின்ற நிலையில், அந்த கருவிகளினுடைய செயல்பாடுகள் குறைகின்ற பொழுது ஆன்மா அவத்தை உருகின்றது. அப்படி அவத்தை உருகின்ற பொழுது 5ஆக நடைபெறுகின்றது. 5ஆக நடைபெறுகின்றது. அந்த 5ம் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடக்கம். அதைத்தான் இங்கே சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இது வடமொழியில் சொன்னது, இது தமிழில் சொல்லப்பட்டது. இது ஏன் 2ல் எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, பல நூல்களில் சாக்கிரம், சுளுத்தி, சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்? அப்போது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி சகல நிலையில் கருவிகளோடு கூடி இருக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற அவத்தை. ஆனால் இந்த 5ம் கேவலம், முழு கேவலத்தில் அவத்தை கிடையாது. சகலத்தில் கேவலம், சகலத்தில் சகலம், சகலத்தில் சுத்தம் என்று 15 நிலைப்பாடாக அவத்தை நடைபெறுகின்றது. சகல நிலையில தான் கேவல நிலை, சகல நிலையில தான் சகல நிலை, சகல நிலையில தான் சுத்த நிலை. இதை நல்லா கொஞ்சம் விளங்கிக்கிடணும். ஏன்னா சகலத்தில் எப்படி கேவலம் வரும்னு நம்ம நினைக்கலாம். அது முழு கேவலம், அது அல்ல. காரண நிலையில் இருப்பது முழு கேவலம். சகலத்தில் கேவலம் என்பது நாம் இருக்கின்ற பொழுதே அறியாமல் இருக்கின்றோமே, அறிவது போல இருக்கும், ஆனால் ஒன்றும் அறியாது. இந்த சித்தாந்தம் படித்து முடித்தோடனே எங்கள் ஆசிரியர் கேட்பாங்க, என்ன மாதிரி விளங்குச்சாம்மா? புரிகிற மாதிரியே இருந்துச்சு ஐயா, ஆனால் வீட்டுக்கு போனால் ஒன்றும் புரியலையா அப்படின்னா என்ன பொருள்? சகலத்தில் இருக்கின்ற பொழுதே, கருவிகளோடு இருக்கின்ற பொழுதே, நனவு நிலையில் இருக்கின்ற பொழுதே நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வருவது. இது ஆன்ம இயல்பு. ஏன்? அதனால் மாணவர்கள் ஈஸியாக எளிமையாக சொல்லிடுவாங்க, மேடம் நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க உயிரினுடைய இயல்பு நினைப்பும் மறப்பும். இன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் மறந்தே போச்சு. இந்த கேள்விக்கு இதைத்தான் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ஆனால் அது உயிரின் இயல்பு தானே மேடம் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. ஏன்? எனவே சகலத்தில் கேவலம் என்பது அந்த நனவு நிலையில் 35 கருவிகளோடு செயல்படுகின்ற நிலை. 35 கருவிகள் என்பது
35னா 36ல் 1 கழிச்சின்னு போடக்கூடாது இல்லையா? 35 கருவிகள் என்பது என்ன நிலை? எது? ஞானேந்திரியங்கள் 5ம் கண்மேந்திரியங்கள் 5ம் ஞானேந்திரிய விடயங்கள் 5ம் கண்மேந்திரிய விடயங்கள் 5ம் ஆக எத்தனை ஆச்சு? தசவாயுக்கள் 10 30 அந்த கரணம் 4 புருடன் 1 35 கருவிகளோடு செயல்படுகின்ற நிலை காரிய கேவலத்தில் நடக்கக்கூடிய 35 கருவிகளோடு இந்த ஆன்மா கூடி இருக்கின்ற நிலையில் உயிரானது புருவ நடுனா அந்த லாடத்தானம் அங்கே தெளிவாக செயல்பட்டு நிற்கும். நடு அதுக்கு இருக்கக்கூடிய இடம் புருவ நடு. அங்கே 35 கருவிகளோடு செயல்படுகின்ற விழிப்பு நிலை. அப்போது 10 கருவிகள் அதிலிருந்து விலகுகின்றது. ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் போயிருச்சு. எஞ்சி இருக்கக்கூடிய 25 கருவிகள் செயல்படுகின்ற நிலை. அது காரிய கேவலத்தில் சொப்பனம் என்று சொல்லக்கூடிய கனவு நிலை. கனவு நிலையில் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் செயல்படாது. ஏன் 25 கருவிகள் மட்டும் இருக்கும். விடயங்கள் இருக்கும், அந்த கரணம் இருக்கும், புருடன் இருக்கும். அடுத்து உறக்கத்துக்கு போயிடும் அந்த ஆன்மா. ஏன்? அப்போது இந்த இரண்டாவதாக சொல்லக்கூடிய சொப்பனம் கனவு என்கின்ற நிலையில் புருவ மத்தியிலிருந்து கழுத்திற்கு வந்துடும். உயிர் அறிகின்ற இடம். அப்படி உயிர் ஏறி இறங்கும்ல கதையெல்லாம் கிடையாது. அது எதுக்கு ஏற போகுது இறங்க போகுது இல்லையா? அந்த தானத்தில் இருந்து அறிகின்ற நிலை அதுக்கு நமக்கு ஒரு உபச்சாரமாக சொல்லி வச்சுருக்குறாங்க இல்லையா? ஆக அந்த கழுத்திற்கு வரும். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. மதிய வகுப்பு அவத்தை எடுத்தோன்னு வைங்க இல்லையா? ஐயா கூட கேட்டாங்க, ஏமா சிவப்பிரகாசத்தை எடுக்காமல் போற்றி பகருடைய சனி ஞாயிறு எடுக்கிறீங்கன்னு. அப்படி சனிக்கிழமை வகுப்பு வச்சுருந்தா இந்த அவத்தை எப்போ வந்து அமையும்னா மதிய வகுப்பு தான் அமையும். அப்போ சாப்பிட்டு வந்து அவத்தை எடுத்தோம்னு வைங்க, அவத்தையாக போயிடும் இல்லையா? உள்ளே வரும்போது 35 கருவிகள் செயல்பாட்டில் வந்து உட்காருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேனா அப்படியே டபார்னு விழும். அப்படி நிலை எங்கே நிற்கும்? புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது கழுத்தில் வரும். அப்போ என்ன செய்யும்? அப்படி சாயும். அப்புறம் இதயத்துக்கு வந்தோன்னே இப்படி சாஞ்சிரும் இல்லையா? அப்படியே போயிடும் அப்புறம். சரி. எனவே இந்த இதயத்தானத்தில் 3 கருவிகள், அது சித்தம், பிராணவாயு, புருடன். இந்த 3 கருவிகள் மட்டும் இருக்கக்கூடிய நிலை உறக்கம். உறக்கத்தில் நல்ல உறக்கம் இல்லையா? நல்ல உறக்கத்தில் சித்தம் செயல்படும், பிராணவாயு செயல்படும், புருடன் இருப்பான். புருடன்னா என்னன்னு பார்த்தோம் தத்துவங்களில். 6 தத்துவங்களோடு கூடிய இருக்கக்கூடிய அந்த பஞ்ச கலைகளோடு கூடி இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஆன்மாவினுடைய நிலைப்பாடு. சரி, உறக்கத்துக்கு அப்புறம் பேருறக்கத்துக்கு போயிடும். பேருறக்கத்தில் பிராணவாயு புருடன் மட்டும் செயல்படும், சித்தம் செயல்படாது. சித்தம் செயல்படாது. இதில் பேருறக்கம் என்பதை நம்ம இந்த நிலையும் சொல்லலாம். கோமா ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா? அதையும் சொல்லலாம். பேருறக்கம் அப்படின்னா அது ரொம்ப ஆழ்ந்த நிலை, ஏன் அதையும் சொல்லலாம். அடுத்து உயிர்ப்பு அடக்கம், அதில் பிராணவாயுவும் நிற்கும், போயிட்டு புருடன் மட்டும் நிற்பான். அது 35, 25, 3, 2, 1. புருவநடு, கழுத்து, இதயம், உந்தித்தானம், மூலாதாரம் என்று இந்த உயிர் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நமக்கு இங்கே சொல்கிறார். அப்போ அந்த நிலையில் புருவ மத்தியில் இருந்து லாடதானத்தில் இருந்து கொண்டு 35 கருவிகளும் செயல்படுகின்ற நிலையில் 35 கருவிகள், இது கீழால் அவத்தை என்று சொல்லப்படும்.
ஏன்னா கருவிகள் குறைய 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 என்ன ஆகுது? அறியாமை மிகுகின்றது. கருவிகள் குறைய என்ன ஆகும்? அறியாமை மிகும். எங்க? சகல கேவலத்தில் அறியாமை மிகும். கருவிகளினுடைய செயல்பாடு இதே 2 தடவை சொல்கிறேன் அப்படின்னா, அதே சகல சுத்த நிலையில் கருவிகள் குறைய குறைய அறிவு மிளிரும். கருவிகள் இங்கே கருவிகளே கிடையாது, ஆனால் அறிவில் நிற்கும். அதான் 2க்கு வேறுபாடு இல்லையா? அது வளர்பிறை காலத்து சந்திரனை போல. இது தேய 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 என்ன ஆகும்? வளர வளர சடப்பொருள் தேய தேய அறிவு குன்றும். சித்துப்பொருள் தேய தேய அறிவு மெளிரும். அறிதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அறிவு மிளிரும். இங்கே கருவிகளே கிடையாது, ஆனால் அங்கே விளங்கிய அறிவு இருக்கும். இங்கே கருவிகளினுடைய தொழிற்பாடு குறைந்து கொண்டே போகின்றது. கருவிகள் இல்லாத நிலைக்கு வருது. உயிர் பழக்கத்தில் புருடன் மட்டும்தான் இருப்பான், ஆனால் கருவிகள் இல்லையே. ஆனால் ஆமாம், சடப்பொருள் தேய தேய அது அறியாமை தான் இல்லையா? சடப்பொருள் தேய தேய அது இல்லாமல் போயிடும். ஆமாம், இல்லை கேவல நிலையில் கருவிகள் செயல்பாடு குறைகின்ற பொழுது அறிவு விளங்காது. அறிவில் அறிகின்ற திறம் குறைந்து கொண்டே போயிடும் ஆன்மாவிற்கு இல்லையா? அதான் இங்கே நமக்கு சொல்கிறார். அந்த நிலையில் 35 கருவிகளோடு கூடியிருக்கின்ற நிலையில் ஆன்மா மந்தமாய் நிகழ்கின்ற பொறி உணர்வு. இந்த பொறிகள் மூலமாக அறிகின்ற தன்மை எப்படி நிகழும்? மந்தமாக தான் நிகழும் இல்லையா? எப்பொழுது 96 கருவிகளோடு அது மாசகலம்னு சொல்லுவாங்க. அது மாசகலம். இந்த சகல நிலையில் 35 கருவிகளோடு கூடியிருக்கின்ற நிலையில் மந்தமாக நிகழும். எவ்வளோதான் விழிப்பாக இருந்தாலும் ஓரளவு தான் என்ன ஆகும்? நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். கனவு நிலையில் கனவு உணர்வாக நிகழும். அப்படிப்பட்ட நிலையில் கண்ட கனவை சொல்லக்கூட முடியாது இல்லையா? காணுகின்ற கனவை நல்ல கனவு கண்டுகிட்டு இருப்போம். திடீர்னு என்ன ஆயிரும்? விழிப்பு வந்துடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஆகா, நல்ல கனவு கண்டுட்டு இருந்தோமே, பாதியில் நின்று போச்சே. ஏன் அப்படிலாம் இருக்குது. கனவு உணர்வாக நிகழும். அல்லது கண்ட கனவையும் மறந்து விழிப்பு நிலையில் விழித்த பிறகு கண்ட கனவை சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே இருக்கும். என்னமோ வந்துச்சே அப்படின்னு நினச்சா முடியாது. ஆக அது கனவு உணர்வு. இந்த ஆன்மா இதயதானத்தில் அந்த கேவல சுளுத்தி நிலையில் இருக்கின்ற பொழுது உறக்க நிலையை எய்துகின்றது. எந்த ஒரு அறிவும் நிகழாத நிலை அது. பேருறக்க நிலையில் முழுவதுமாக அறிவு நிகழாத நிலை. உயிர்ப்பு அடக்கத்தில் முழு அறியாமை. உயிர்ப்பு அடக்கத்தில் ஆமாம், பிராணவாயு போயிடுச்சு, புருடன் மட்டும்தானே இருக்கான். அதனால் தூள உடம்பும் போகின்ற நிலை. அது முழு அறியாமை என்ற நிலைக்கு வந்து விடுகின்றது. அதன் பிறகு படிப்படியாக என்ன ஆகுது? கருவிகளோடு கூடி மூலாதாரத்தில் இப்போ கிடக்குது ஆன்மா. எங்கே? காரிய கேவலத்தில். இப்போ மூலாதாரத்துக்கு வந்துருச்சு இல்லையா? மூலாதாரத்துக்கு வந்த பிறகு அங்கே என்ன இருக்குது? புருடன் இருக்கின்றது. எனவே அந்த ஆன்மா அந்த புருட தத்துவத்தோடு கூடி அது ஒரு கருவியாக சொல்லப்பட்டாலும் மற்ற கருவிகள் போல அது மாயை நின்று தோன்றிய சடமாகிய தனி ஒரு கருவி என்று கருதுதல் கூடாது இல்லையா? அது உபச்சாரமாக தான் அங்கே தத்துவமாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அது மாயையிலிருந்து கூடிய கருவி என்று சொல்லிவிட முடியாது. அந்த புருடன் என்பது எதோடு கூடி இருக்கின்றது?
மேலே சொல்லப்பட்ட வித்யா தத்துவங்களாக அந்த பஞ்ச கலை, அந்த காலம் நியதி கலை வித்தை அராகம், ஏன் அந்த மாயையிலிருந்து வந்த ஒரு மாயை என்கின்ற தத்துவம் வேற, ஆறோட கூட இருக்கு, அந்த ஐந்தோட தான் சொல்லுவாங்க கூடி இருக்கின்ற நிலை. அப்படி இருக்கின்ற பொழுது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்தும் நுண்கருவிகள். இவைகள் ஒடுங்கினாலும் அந்த கருவிகள் ஒடுங்காது. இந்த புறக்கருவிகள் மட்டும்தான் ஒடுங்கும். அப்போ தான் இந்த அவத்தைகள் நிகழ்கின்றது. இந்த 35 வந்துச்சா காலம் நியதி கலை வித்தை? வரலை இல்லையா? ஞானேந்திரிய மைந்து, கண்மேந்திரிய மைந்து, ஞானேந்திரிய விடயம் 5, கண்மேந்திரிய விடயம் 5, தசவாயுக்கள் 10, அந்தக்கரணம் 4, புருடன் 1. இதில் அந்த காலம் நியதி கலை வித்தம் வராது. அது நுண்கருவிகள். அது ஊழி காலத்தில் தான் ஒடுங்கும். இதெல்லாம் ஒடுங்கும், பிறவிதோறும் ஒடுங்கு. தூள உடம்பு ஒடுங்குது, சூக்கும சரீரம் ஒடுங்கும். ஏன் அந்த தத்துவங்கள் ஒடுங்காது. அது பேரூழி காலத்தில் தான் ஒடுங்கும். ஆக இந்த கஞ்சுகம் போல ஒட்டி இருக்கின்றது. புருடனை ஒட்டி இருப்பது எது? ஏமா இங்கே புருடன் ஒரு கருவி இருக்குது. அந்த புருடன் அப்படின்னு சொன்னாவே அது எந்த கருவிகளோடு ஒட்டி இருக்கின்றது? காலம் நியதி கலை வித்தை அரகத்தோடு ஒட்டி இருக்கின்றது. எனவே அந்த அதன் காரணமாக மூலாதாரத்தில் முழு அறியாமையில் இருக்கின்ற பொழுது இந்த கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கும். மூலாதாரத்தில் புருடன் மட்டும்தான் இருக்குது. அப்போ காலம் இயங்கும், நியதி இயங்கும், கலை வித்தை அராகம் இந்த ஐந்தும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது. அதைத்தான் அந்த சகலர்களுக்கு பஞ்ச கிலேசங்கள் உருவாகின்றது. எனவே அவை அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, கோபம், இதெல்லாம் என்னது? பஞ்ச கிலேசங்கள். இதெல்லாம் அந்த புருடனுக்கு உண்டு. ஏன்னா கலை வித்தை அகங்காரம் இருக்கு. அதனால் இந்த உணர்வுகள் இருக்கும். புருடனோடு ஒட்டிய சட்டை, அதனால் இந்த உணர்வுகளும் இருக்கும். இதுவும் இல்லாத நிலை தான் விஞ்ஞானகலர்கள். இதுவும் இல்லாத நிலை அவர்கள் இல்லையா? எனவே இந்த இப்படி புருவ மத்தியிலிருந்து இறங்கி மூலாதாரத்தில் ஒடுங்கக்கூடிய இந்த ஆன்மா இந்த புருடன் இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் இச்சையினால் மறுபிறப்பு அராகம் இருப்பதனால அடுத்த பிறவிக்கு வருகின்ற பொழுது இந்த கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேரும். ஏற்கனவே என்ன இருக்குது? புருடர் அந்த பஞ்ச கஞ்சுகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக அந்த கரணங்கள், அப்புறம் பிரகிருதி மாயை, மூல பிரகிருதி மாயிலிருந்து சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் ஒவ்வொன்றாக பொருந்துகின்ற பொழுது கீழிருந்து மேலே வரும். மேலிருந்து இப்போ கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கருவிகளோடு சேர்கின்ற பொழுது அறிதல் நிகழும். இங்கே அறியாமை நிகழும். கருவிகளோடு கூடுகின்ற பொழுது அறிதல் நிகழும். அது மேலால் அவத்தை என்று சொல்லப்படுவது. கருவிகளோடு ஒவ்வொரு கருவிகளோடு கூட 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 அது அறிதல் நிகழும் அந்த ஆன்மாவிடத்து. அது மேலால் அவத்தை என்று அதை நம்ம சொல்கிறோம். இதை முறைமையாக நம்முடைய பாட்டு பாருங்க, சிவப்பிரகாசத்தில் 60 என்ன ஒன்று இல்லாது அதீதம் எய்திய துரியத்து ஒன்று நன்னியிடும் சுளுத்திதனில் நயந்து உள்ளது ஒன்று பின்னும் அன்னிடும் கனவுதன்னில் 6 ஏழாம் சாக்கிரத்தில் கண்ணுறு 5 ஆராய கருவிகள் மறுவும் தானே. இந்த ஆன்மா உயிர் மூடமாய் கிடப்ப, மூல அரும் கட்டில் உயிர் மூடமாய் கிடப்ப, இது போற்றி பகருடையில் அப்படியே அழகா சுவாமி சொல்லுவார் இல்லையா? இங்கே சுருக்கி காட்டுறாரு, அங்கே விரித்து காட்டுறார். இதை மீண்டும் நம்ம போற்றி பகருடை படிக்கும்போது படிப்போம் இல்லையா? அங்கே சொல்கிறார், இப்படி ஆன்மாவினுடைய அறிவு கருவிகளோடு கூடி செயல்பாட்டை இழப்பதும் பின்பு கருவிகளோடு கூடி அறிதல் நிகழ்வதனையும் ஒரு உதாரணம் காட்டி, ஒரு உவமையோடு காட்டி நமக்கு விளக்குகின்றார்கள். எப்படி அப்படின்னா, அரசன்
ஒரு அரசன் இருக்கின்றான். அவன் வீதி வலம் போகணும். எப்படி போவான்? படைகளோடு இல்லையா? என்ன படைகள்லாம் வச்சுருப்பான்? யானைப்படை, குதிரைப்படை, எல்லாம் சேனைகள், மந்திரிகள், அமைச்சர்கள், ஏன் இவங்கெல்லாம் வீரர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போவாங்க ஏன் பரிவாரம் போகும் பொழுது. அப்போ அரசன் என்பவன் ஆன்மா. அவனுக்கு அமைச்சர்களாக அமைச்சர்கள்னால் அரசனுக்கு அணுக்கமாக இருக்கிறவங்க. இப்போ ஆன்மாவிற்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய கருவிகள் எது? அந்த கரணம். ஆக அந்த கரணம் என்ற அமைச்சர்களோடு கூடி இல்லையா, ஆக ஏனைய படைகளாக ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் இதெல்லாம் கூடி உலா போகிறானாம். உலா போகும் பொழுது கருவிகள் அத்தனையும் போகுது. அப்போ ஆன்மா விழிப்பு நிலையில் இருக்கின்ற பொழுது 35 கருவிகளோடு இருந்து செயல்படுகின்ற நிலை. அப்புறம் திரும்ப மீண்டும் வருகின்ற பொழுது எல்லாரும் வரமாட்டாங்க. எங்கே வரமாட்டாங்க? அரண்மனைக்குள்ள. அங்கங்கே எங்கே அவங்கவுங்கள நிறுத்தணுமோ அங்கங்கே நிறுத்தி அரண்மனைக்குள்ளே வரும்போது அமைச்சர்கள் வருவாங்க. அந்த அரசனே அந்த புறத்துக்கு போகும் பொழுது அமைச்சர்களும் நின்றுவாங்க. அவன் மட்டும்தான் அந்த புறத்துக்கு போவான். அதுபோல் இந்த ஆன்மாவானது கருவிகள் குறைய 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 குறைந்து நிறைவாக ஒன்றும் இல்லாமல் அந்த பொருடனோடு இருக்கும். ஏன்? அதுதான் கீழால் அவத்தை மேலால் அவத்தை. இதற்கு உவமையாக போற்றி பகருடையில் இந்த உவமையை சொன்னாலும் நம்முடைய இந்த உவமை எங்கேருந்து எடுக்கப்பட்டது? 4வது நூற்பாவில் அரசு அமைச்சு ஏற்ப இல்லையா, அதில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் ஒருபுடை உவமையாக காட்டியிருக்கின்றார்கள் மெய்கண்டாரும் உமாவதி சிவமும். நம்முடைய ஞானாமிர்த ஆசிரியர் வாகீச முனிவர் தான் முற்று உவமையாக ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொன்றாக காட்டி அருள் இருக்கின்றார். சில ஞானாமிர்தத்தில் உண்மையிலே இந்த பாசத்தை பற்றிய செய்திகளுடைய விளக்கம் தெளிவாக தெரியணும்னா ஞானாமிர்தத்தில் தான் இருக்குது. ஏன்னா அதுதான் சாத்திர நூல்களில் முதன்மையான நூல். அதில் பாச இலக்கணத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் வர்ற இடத்துலலாம் அதில் தான் விளக்கம் இருக்குது. அதுவும் நம்முடைய சித்தாந்த சரபம் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய விளக்க உரையில் தான் ரொம்ப விளக்கமாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சரி, எனவே இந்த அடுத்த பாட்டு பாருங்கள், 61. இப்போ சுத்த அவத்தை கேவலம் சகலம் பார்த்துட்டோம். சுத்த அவத்தை, சுத்த அவத்தையில் இந்த இன்னும் ஒன்று பார்க்கணும்ல, மத்தியால அவத்தை. ஆமாம், சுத்த அவத்தை, சுத்த ஐந்தவத்தை. இது கேவல ஐந்தவத்தை, சகலத்தில் கேவலம். இப்போது இந்த அவத்தைகள் நிகழுதில்ல, இது நெடுநேரம் நிகழாது. இப்போ கனவுக்கும் நனவுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. எப்படி இந்த கருவிகள் நமக்கு செயல்படுது அப்படின்னா, எப்படி இந்த மின் விசிறியில் இப்போ 3 அல்லது 5 ரெக்கை இருக்கும். அது தனித்தனியாக இருக்கின்ற பொழுது நம்மால் பார்க்க முடியும், விரைவாக நிகழும். இப்போது செயல்படுகின்ற பொழுது 5ம் தனித்தனியாக தெரியுதா? இல்லை. அதுபோல் ஒரு பொருளை அறிகின்ற பொழுதே நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் 3 நிகழுங்கிறார், 5 நிகழுங்கிறார். 5 அவத்தையும் ஒரு கணப்பொழுதில் நிகழுங்கிறார் இல்லையா? நம்ம பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சிவராத்திரி அன்னைக்கு தெரியும், பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆவது காலம். 3ஆவது காலம்தான் விழிப்பாக இருந்து பண்ணணும். அப்படியே இப்படி ஊற்றுனா அப்படி போகும் திருமஞ்சனை ஆட்டும்போது. அப்படி ஒரு செகண்டு, அப்புறம் பெருமானே அப்படின்னு திரும்ப இல்லையா? அது அந்த கனவு நனவு எல்லாம் கனப்பொழுது தான். அது மாறி 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 நிகழும், மாறி மாறி நிகழும். அதே
கனவும் விழிப்பும் மாறி மாறி நிகழும், நினைப்பும் மறப்பும் போல அது மாறி மாறி நிகழும். எனவே இங்கே சுத்த 5 அவத்தை. சிவப்பிரகாசம் 61. சாக்கிராதி அவத்தையில், சாக்கிராதினா என்ன பொருள்? சாக்கிர நிலையை ஆதியாக கொண்ட 5 அவத்தையில், சாக்கிராதி அவத்தையில் ஆன்மா கீழ்நோக்கி ஒடுங்கும் முறை. கீழ்நோக்கி ஒடுங்கும் முறை என்பது பிறவிக்கு வித்தாகும். இதான் இங்கே பொருளே. இப்போ அவத்தை உருகின்றதில்ல, ஏன் பிறவிக்கு வித்தாகுது? அறியாமைக்கே போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ அறியாமைக்கு போய்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? யாவானது மாவோடு கூடி இருக்கின்ற நிலைக்கு தான் இருக்குது. இது கருவிகள் செயல்பாடு இல்லைன்னா அது அங்கே வேற என்ன இருக்கும்? ஆணவ மலம் தானே இருக்குது, ஆணவத்தோடு கூடி இருக்கும். அப்போ ஆணவத்தோடு கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? பிறவிக்கு வித்தாகிவிடும், பிறவிக்கு வித்தாகும். சாக்கிராதி அவத்தையில் ஆன்மாவானது கருவிகளோடு கூடி ஒடுங்குகின்ற இல்லது இறங்குகின்ற, கீழ் நோக்கி இறங்குகின்ற இந்த முறைமை பிறவிக்கு வித்தாக அமைகின்றது. ஏன்னா அறியாமைக்கு போகின்றது, எனவே அது பிறவிக்கு வித்தாக மாறுகின்றது. அதே சமயம் மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது அந்த பிறவி என்கின்ற நோயை அறுக்கின்றது. இப்போ மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது எதோட இருக்குது? திருவருளோடு கூடி இருக்கின்றது. அப்போ திருவருளோடு கூடி இருக்கின்ற பொழுது அது பிறவாமைக்கு வித்தாகும். அது பிறவாமைக்கு இல்லையா? இப்போ மெய்கண்ட தேவநாயனார் அவருடைய அவதாரம் யாருடைய? அவருடைய குலகுரு சகலாகம பண்டிதர் அருணந்தி சிவம். அதுக்கப்புறம் தானே அருணந்தி சிவம். சகலாகம பண்டிதரனுடைய அருள். அவர் கயிறு சாத்தி பார்த்து இந்த பெற்றோர்களுக்கு குழந்தையே இல்லைன்னு, அவருக்கு அந்த பிறவியில் குழந்தை இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் அந்த ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தின் மேலே வைத்த நம்பிக்கை, இவருடைய அருளால், குரு அருளால், சகலாகம பண்டிதர் தான் இவர்களுக்கு குலகுரு மெய்கண்ட தேவநாயனாருக்கு. இவருடைய அருளால் இவருடைய அவதாரம் வந்தது, பிறப்பு வந்தது மெய்கண்ட தேவநாயனாருக்கு. இவருடைய அருள் அவருக்கு பிறவாமையை காட்டியது. இவருக்கு அவர் மாணாக்கர் அருள்நந்தி சிவம், அவருக்கு பிறவாமைக்கு இவர் குருவாயிட்டார். குருநாதர் பிறவாமையை கொடுக்கிறார் இல்லையா? இவருக்கு காரணம், பிறப்புக்கே காரணமாக இருந்தவர், அவருடைய பிறவாமைக்கு இவர் காரணமாயிட்டார். பிறப்புக்கு காரணம் இந்த காரியங்களோடு கூடி இருப்பது, பிறவாமைக்கு காரணம் திருவருளோடு கூடி இருப்பது. திருவருளோடு கூடி இருந்தால் எப்படி பிறப்பு வரும்? பிறவாமை தானே கிடைக்கும். ஆக அந்த பிறவாமை என்பது அமையும். அதான் இங்கே நமக்கு சொல்கிறார். சித்தியாரில் சொன்னது போல இருவகை சாக்கிராதி அவத்தைகள் இயல்புதானும் ஒரு வகை கீழ் நோக்கியும் உற்பவம் காட்டும். ஒன்று பெருக மேல் நோக்கி தீய பிறப்பு அறுத்திடும். இது சித்தியாரில் சொல்லப்பட்ட பாட்டு இல்லையா? சிவஞான சித்தியாரில். அதைத்தான் இங்கே சிவப்பிரகாசத்தில் 61வது பாட்டில் வைக்கிறார். இவ்வகை அவத்தை தன்னில், எவ்வகை? ஆமாம், இவ்வகை அவத்தை தன்னில் எய்திடும் கரணமெல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு மிக்க பொய் வகை பவம் அகற்ற புரிந்திடில் அருளால் ஆங்கே. இங்கே கருவிகளோடு கூடியிருக்கின்ற பொழுது பிறப்பு வருகின்றது. அது கருவிகள் குறைய குறைய திருவருளோடு கூடுகின்ற பொழுது அந்த பிறப்பு என்கின்ற பிறவாமை என்கின்ற பிறப்பு என்கின்ற நோயை அறுத்து செயல்படுகின்றது அப்படின்னு இதை சொல். பொய் வகை பவம் அகற்ற புரிந்திடில். புரிந்திடில்
உமாபதி சிவத்துக்குரிய ஸ்டைலு. அருளால் ஆங்கே ஏன் ஆக அருளால் இந்த கருவிகள் குறைந்து அவத்தை உருவதும் அதே நிலைப்பாட்டிலே எப்பவும் இருக்காது. அந்த நிலை மாறி திருவருளோடு சேர்கின்ற பொழுது அருளால், அதுதான் அங்கே வைக்கிறார், அருளால் ஆங்கே ஐவகை அவத்தை உய்க்கும் அறிந்தினால் அறிவினால் அறிந்து கொள்ளே. திருவருள் தருகின்ற அறிவினால் இதை விளக்கமாக நீ அறிந்து கொள்ளே என்று உமாபதி சிவம் கூறுகின்றார். இப்போ இது நமக்கு விளங்குதா? விளங்குதம்மா? அவத்தைகள் விளங்குதான்னு கேட்குறேன். பயந்து போயிட்டேன் நான். அருளால், அவன் அருள் இருப்பதா விளங்கித்தான் ஆகணும் இல்லையா? சரி, அத்தையும் சொல்கிறார், அறிவினால் அறிந்து கொள், எல்லாமே திருவருள்னால நடக்குது. ஏன் அதை நமக்கு முழிச்சோன்னே பயந்தே போயிட்டேன் நான். சரி, கருவிகளும் இந்த புலன்களும் ஆன்மாவை மயக்காதபடிக்கு ஒளிந்து மெய்யுணர்வில் செலுத்த வேண்டும். அதற்கு இந்த நினைப்பு மறப்பு என்னும் சகலம் கேவலம் தாக்காது. இது மறப்பு, இது நினைப்பு. நினைப்பும் மறப்பும், கேவல நிலை மறப்பு, சகல நிலை விழிப்பு. நினைப்பும் மறப்பும் இந்த ரெண்டும் மாறி 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 நிகழுது ஆன்மாவிடத்து. அந்த இரண்டும் என்ன செய்யணும்? ஒளியணும். ஒளிஞ்சாதான் அந்த ஆன்மா எங்கே போகும்? சுத்த நிலைக்கு. அங்கே சுத்த நிலைக்கு போகின்ற பொழுது அதனை என்ன சொல்கிறோம்? நின்மல சாக்கிரம். இது காரிய நிலை சகல சாக்கிரம். காரிய நிலையில் சகல சொப்பனம், காரிய நிலையில் சகன சுளுத்தி, காரிய நிலையில் சகல துரியம், காரிய நிலையில் சகல துரியாதீதம். இந்த ரெண்டையும் சொல்லுகின்ற பொழுது காரிய நிலையில் கேவலம், காரிய நிலையில் சகலம் என்று பிரித்து சொல்கிறோம். அப்போ இந்த கேவலம் என்பது இருள், சகலம் என்பது பகல். இது மறப்பு, இது நினைப்பு. இந்த இரண்டும் மாறி 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 வருகின்றது. இந்த நிலை ஒளிந்து இந்த ஆன்மாவானது கருவிகள் கொண்டு அறிவதை விட்டு விட்டு கருவிகள் மூலமாகவே அறிகின்றது. மாறி மாறி கூடுதலும் குறைதலும். இதனை விட்டு திருவருளோடு கூடுகின்ற பொழுது அப்போது சகல, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும், சகல நிலையிலேயே இந்த உடம்பு கொண்டே சுத்த நிலைக்கு நாம் எய்த முடியுமா? ஒரு கேள்வி வருதுல்ல? வருதா வரலையாம்மா? தூக்கம்தான் வருது. அப்படியா? இல்லையா? கேட்கணும்ல நீங்கள். இப்போ சகல நிலையில் காரியப்படுகின்றது, சகல நிலையில் கேவலம், சகல நிலையில் சகலம். இது ரெண்டும் விளங்கும். ஏன்னா நினைப்பும் மறப்பும் நமக்கு இருக்கு, அதனால் நல்லா விளங்குது. ஆமாம், ஒரு நேரத்தில் நல்லா நினைக்கிறேன், நானும் சிவப்பிரகாசத்தை படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன் 60 பாட்டு நடத்திட்டீங்க, வீட்டில் போய் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மறக்குதே படித்தா. அப்புறம் நினைப்பும் மறப்பும் என்ன செய்யுது? மாறி மாறி மாறித்தான் வருகின்றது. இது விளங்குது. அப்போ இதே சகல நிலையில் சுத்த நிலையை எய்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்லம்மா? முடியும் அப்படின்னு காட்டுறார். சுத்த நிலையில் சகல நிலையில் இருக்கின்ற பொழுதே சுத்த நிலையை எய்துவதற்கு உண்டு. அது சீவன் முக்தர்கள். இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே சுத்த நிலையை அடையக்கூடியவர்கள், திருவருளே தாரகமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள். என்னம்மா சிரிக்கிறீங்க? சொல்லுனீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம்ல. ஏன்? சரி. ஆமாம்.
புத்தியிலிருந்து பரமுக்திக்கு போற இடைப்பட்ட கால அபரமுக்தியில் இருக்கிறவங்க தானே ஜீவன். ஆமாம். அப்ப அவங்களுக்கு மலங்கள் இல்லை. மலங்கள் இல்லை. மலங்கள் இல்லை என்பதனால் கருவிகள் இல்லை. கருவிகள் இருந்தாலும் ஒடுங்கிய நிலை, அதான் ஜீவமுக்தர்கள். அவர்கள் நம்மை போல உருவம் கொண்டு நம்மோடைய இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிவஞானிகள். இதையும் சிவஞானிகளுடைய நிலைப்பாட்டையும் ஞானாமிர்தத்தில் விளக்கி சொல்கிறாங்க. நம்மை போன்று இருந்த சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் படிக்கிறோம்ல சித்தியார்ல, சாக்கிரத்தே அதீதத்தை புரிந்தவர்கள் இந்த நிலையில் இருக்கின்ற பொழுதே அந்த நிலையை எய்தியவர்கள். கருவிகள் இருந்தாலும் அந்த கருவிகள் தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து அப்பர் சுவாமி அங்கங்களில் ஒவ்வொன்றா பாடுறார். அப்போ அந்த கருவிகள் எல்லாம் எப்படி இருக்குமா? திருவருளுக்குள்ளே அடங்கி இருக்கும். அவர் பாடியதை போல இருந்தா. கண்கால் காண்மின்களோ, கண்கால என்னதை மட்டும்தான் பார்க்கணுமா? எம்பெருமானுடைய உருவத்தை இல்லையா? நாக்கு வாய் இருக்கு, பெரும்பற்ற இது புள்ளிருக்கு வேலூரானை பேசாத போற்றாத நாளெல்லாம் பிறவா நாளேங்கிறார். அப்படி இருந்தால் இந்த நிலையை எய்தலாம் இல்லையா? அம்மா அன்னைக்கு தில்லையில் பார்த்தோம்ல, இந்த கண் கொண்டு உன் இனிய திருவடியை பார்த்த கண் கொண்டு நான் வேற எதையும் காண முடியுமாங்கிறார் அப்பர் சுவாமி இல்லையா? உன் இடையில் உடுத்த துகில் கொண்டு கண்ட கண் கொண்டு காண்பது என்னே இல்லையா? அந்த முகம், சிரித்த முகம் கண்டு தில்லை கூத்தனை பார்த்து அப்பர் சுவாமி பாடுறார், இந்த சிரித்த முகத்தை பார்த்துட்டேனேப்பா, இந்த கண்ணை வச்சு நான் வேற என்னத்தப்பா பார்க்க போகிறேன் இல்லையா? நாமளும் தான் போய் தில்லையில் நிற்கிறோம். அங்கே போய் அந்த அந்தணர்கள் பெருமானை பூசை செய்கிறவர்கள் கொஞ்சம் ஒரு கணப்பொழுது மறைச்சிட்டாங்கன்னா என்ன பேச்சு பேசுகிறோம். நாங்களே வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம், இவங்க இப்படி மறைச்சா நாங்கள் எப்படி சாமியை பார்ப்பது? கொஞ்சம் ஒதுங்கி நின்னா என்ன? அங்கே போய் தான் அத்தனை சத்தத்தையும் கொடுக்குறது இல்லையா? ஆக கண் கண்டு காண்பது என்னே, அவர் அப்படி பாடியிருக்கிறார். அதனால தான் அவருக்கு சுவாமியினுடைய திருக்குறிப்பு கேட்டது. எப்பா உனக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டு வரேனே, நீ இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சுவாமி கேட்டாராம். உடனே இவர் என்ன பதில் சொல்கிறாரு? அப்பா நான் உன் ஆடல் காணுமாறு அடியேன் வந்தவாறே, நான் உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நீ காட்டு, அதை நான் பார்க்குறேன். அப்போ சுவாமி பேசுகிறது அவருக்கு கேட்குது, நமக்கு கேட்குதா? பக்கத்தில் இருக்கவன் பேசுகிறது தான் கேட்குது இல்லையா? பக்கத்தில் இருக்கவன் பேசுகிறது, அவன் பேசுகிறது, இவன் பேசுகிறது, இதுதான் நமக்கு கேட்குது. எனவே இந்த நிலையிலேயே இந்த உடம்பு கொண்டே கருவிகளினுடைய செயல்பாட்டினை அடக்குனா திருவருள் துணை கொண்டு, நாம போய் அடக்க முடியாது, திருவருள் துணை கொண்டு. அதுக்கு தான் ஒரு சின்ன செய்தி சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப நிறைய பணமெல்லாம் சம்பாதிச்சிட்டான், ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. அவனுக்கு ஏதோ ஒன்று உறுத்துது, அவனுக்கு போய் ஏதாவது செய்யணும், நம்ம இந்த எவ்வளோ அனுபவிச்சாச்சு, கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணணும், இந்த நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போது அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வரார். அவர் அங்கே வெளியே, ஊருக்கு வெளியே ஒரு மரத்தடியிலேருந்து பூசை பண்ணுறவராக இருக்கார், நிறைய சீடர்களோடு. இவன் போகிறான், சாமி எனக்கு நிம்மதி கிடைக்கணும், ஏதாவது வழி சொல்லுங்கன்னா. முதல் நாள் அவர் சொல்லவே இல்லை, திரும்பவும் போகிறான். அவரை பார்த்தோன்னே ஏதாவது சொல்லுவார்ன்ட்டு இவன் போகிறான். சாமி எப்போ தான் இந்த இதெல்லாம் அடங்கும், இந்த உணர்வுகள், இந்த ஐம்புலன்கள் வழி செல்லுகின்ற உணர்வுகள்லாம் எப்போ தான் அடங்கும், எனக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 3ஆவது நாள் போகிறான். அப்போ சொல்கிறாராம் அந்த முனிவர், நாக்கை நீட்டு, சர்க்கரையை போடு, அந்த சர்க்கரை ஊதுனா பறக்கணும், போட்ட உடனே கரைஞ்சிச்சுன்னா உனக்கு இன்னும் பக்குவம் வரலன்னு அர்த்தமா. விளங்குதாம்மா? நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? சர்க்கரையை நாக்கில் போட்டால் என்ன ஆகும்? அப்போனா என்ன பொருள்? சுவையை இந்த நாக்கு அறிகின்றது. அறிவதனால தான் நமக்கு அந்த ஏன்னா போட்டால் மட்டும் போடுறதுக்கு முன்னாடியே அறியுதே நம்ம நாக்கு இல்லையா? அப்படி தானே, சர்க்கரையை போட்டால் தான் அறியணும் இல்லை, நாமளாம் அதுக்கு கீழே தான் இருக்கோம். பார்த்த உடனே
ஆகா இது இப்படியெல்லாம் சுவையாக இருக்கும் அப்படின்னு நாக்கில் தண்ணி வருதா வரலையா? அப்பனா என்ன பொருள்? ஒத்த நாக்குங்கிற கருவிக்கே நமக்கு முடியலை இல்லையா? அப்போது கருவிகள் வழி செல்லுகின்ற அறிவு எப்போ ஒடுங்குதோ அப்போது இந்த பிறவியிலே இந்த கருவிகள் கொண்டே சுத்த நிலையை எய்தலாம். தினம் போட்டு போட்டு பார்க்க வேண்டியதுதான். எப்போ சக்கரை பறக்குதோ அப்போ தான் நமக்கு என்னது? சரி, அதை நமக்கு இங்கே இந்த ஆன்மாவானது மயங்கா வண்ணம் ஒளிந்து, இந்த புலன்கள் கருவிகள் மூலமாக மயங்கா வண்ணம் ஒளிந்து மெய்யுணர்வில் செலுத்த வேண்டும். அதாவது நினைப்பு மறப்பு நினைப்பு மறப்பு என்கின்ற சகல கேவலம் சகல கேவலம் இது தாக்காது இருந்து அவனுடைய அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை நீங்கள் கேட்கணும். அப்படி நாக்கில் சக்கரை போட்டால் உருகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கணும் இல்லையாம்மா? அதற்கு வழி உமாபதி சிவன் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. இந்த ஆன்மாக்களுக்கு 2 சார்பு. நாம் ஏற்கனவே ஆன்மா இயல்பு படிச்சிட்டோம். சத்தை சார்ந்தால் சத்தினுடைய தன்மை சத்த ஆயிராது, சத்தினுடைய தன்மையை பெற்று இருக்கும். அசத்தை சார்ந்தால் அசத்தினுடைய தன்மையை பெற்று இருக்கும். அப்போ 2 சார்பு ஆன்மாக்களுக்கு உண்டு. ஒன்று அருட்சார்பு, மற்றொன்று மருட்சார்பு. மருள்னா என்னது? மயக்கம். இந்த உலகத்தை சார்ந்து இருக்கின்ற வரைக்கும் மருட்சார்பு தான். அது அருட்சார்பாக எப்போ மாறும் அப்படின்னா இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தில் சேர்ந்தா தான் மாறும். ஆமாம் என்று சொல்லி இந்த உணர்த்தும் முறைமை இதை மட்டும் முடிச்சிடுவோம். அடுத்து ஒரு 2 பாட்டு தான் இருக்குது. சிவப்பிரகாசம் 64, இது முக்கியமான பாட்டு. ஆன்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆன்மா அவத்தையுறும் என்பதை இப்போ நிறைவு செய்திருக்கோம் இல்லையா? ஆன்மாவுக்கு என்ன சார்பு? 2 சார்பு. அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அதைத்தான் இங்கே சொல்கிறார் பாருங்க. தனக்கென அறிவு இல்லாதான். எத்தனாவது பாட்டு? சிபி 64. தனக்கென அறிவு இல்லாதான். அப்போ தனக்கென அறிவு இல்லாதான்னா என்ன பொருள்? தனக்கென சுதந்திர அறிவு இல்லாதான். அப்போ அறிவே இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஆமாம், அதனால் அங்கே அதுதான் சுதந்திர அறிவு. அந்த இடத்துல சுதந்திரம்னு எழுதிக்கிட்டிங்கன்னா தான் அது விளங்கும். தனக்கென்று சுதந்திர அறிவு இல்லாதான் தான் இவை அறிந்து சாரான். தான் இவை அறிந்து சாரான். இந்த தனக்கென அறிவு இல்லாத வாயில்தான் அறியாது. தனக்கென அறிவு இல்லாத வாயில் இந்த சடப்பொருள்கள் அறியாது. சாரா தனக்கென அறிவில்லாதான் தத்துவ வண்ண ரூபன். உமாபதி சிவம் ஆன்மாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா? திருவருட்பயனில் சதசத்துன்னு சொல்கிறாரு. இந்த சிவபிரகாசத்தில் தான் கொஞ்சம் அழகாக சொல்கிறாரு இல்லையா? தத்துவ வண்ண ரூபன். ரூபன்னொடனே நமக்கு அழகாக நமக்கு ஒரு பேர் வைக்கிறான்னு நம்ம நினச்சிடக்கூடாது இல்லையா? தத்துவங்கள் வண்ணமாகவே இருக்கக்கூடிய ரூபன். ரூபன்னா என்னது? சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை உடையவன். தத்துவ வண்ண ரூபன். தனக்கென அறிவினால் இச்சகலமும் நுகரும் தானே. தனக்கென அந்த நாம் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு இருப்பதனால் இந்த சகல நிலையிலும் அவன் நுகர்கின்றான். எப்படி நுகர்கின்றான் என்பதற்கு அடுத்த பாடலில் சொல்கிறாரு. கண்டறி புலன்கள், இந்த ஒரு பாடல் தான். கண்டு அறி புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும் எண்ணில் கொள்பவன் முதலியாகும். மண்டிய உணர்வு உயிர்காம் மண்ணினின்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டும் வானுக்கு உண்டிடு வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டலாமே. இங்கே சொல்கிறார், அவன் அருளாலத்தான் அவன் இறைவன் அருளாலத்தான் எல்லாவற்றையும் அறிகின்றான் என்று சொன்னால் அவன் தானே எல்லாத்தையும் செய்கிறான்.
அப்படின்னு நாம் ஏதாவது நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது செஞ்சுட்டா இப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வருது, எல்லாமே அவன் தான் செய்கிறானா அப்படின்னா, எல்லாம் அவன் தான் செய்கிறான், ஆனால் அனுபவம் மட்டும் நமக்கு. அவன் அனுபவிச்சிட்டான் அப்படின்னா என்ன பொருள் ஆயிரும்? பசி உண்டவன் வேற, பசித்தவன் வேற. நமக்கு பசிச்சா, இப்போ எனக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிட்டா அது தீருமா? அதுபோல் ஆகிவிடும் என்று அந்த சொல்கிறார். அதாவது இறைவனை ஆன்மாவின் பொருட்டு இவன் அறிகின்றான் என்று சொன்னால், அவன் அறிவிக்கத்தான் இந்த ஆன்மா அறிகின்றது, அவன் அறிவிக்கத்தான் அறிகின்றது. அப்போ நாம் சொன்னோம்னா, நம் பொருட்டு அவன் அறிகின்றான் என்று சொன்னால், நம் பொருட்டு அவன் அறிகின்றான் இல்லை, நாம் அறிவிக்க வேண்டி அவன் அறிவித்து கொண்டு இருக்கின்றான் இல்லையா? ஒவ்வொன்றையும் நாம் அனுபவிக்கிறதுக்காக அவன் அறிவிக்கிறான், ஆனால் நம்ம அறிவே அவன் இல்லை இல்லையா? அவன் நம் பொருட்டு அறியவில்லை, நமக்கு அறிவிக்கின்றான், நம் பொருட்டு அவன் அறியலை. அது நம்ம இதைத்தானே அப்போதிருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? அவனுக்கு அறிய வேண்டுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் நம் பொருட்டு அவன் அறியலை, நமக்கு அறிவிக்கின்றான். இந்த வேறுபாடு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இல்லையா? நமக்கு அறிவித்து நிற்கின்றான். அப்படி நம் பொருட்டு அறிகின்றான் என்று சொன்னால், அடுத்தவன் நம்ம பசிக்கு அடுத்தவன் உண்ட மாதிரி ஆயிரும். நம் பொருட்டு அவன் அறியினான்னா நாம் தானே அனுபவிக்கிறோம், அப்போ அது அவனுக்குன்னு ஆயிரும்ல இல்லையா? நமக்கு பசிச்சு அவன் சாப்பிட்றான்னு ஆயிரும். அது குற்றத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு அதை சொல்லி, ஆக அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் நின்று அறிகின்றான் தானே. நம்முடைய அறிவிலிருந்து அறிவிக்கின்றான், அறியும்படி செய்கின்றான் இல்லையா? அறிவதை அழுந்தி அனுபவிப்பதற்கு அவன் கூட நிற்கிறானே அன்றி நம்பொருட்டு அவன் அறிவதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை என்று இந்த பாட்டில் அந்த இதை வைக்கின்றார். அடுத்து இந்த ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு பாட்டை முடிச்சுட்டா அடுத்து ஞான வாய்மை தான். 67 சிவப்பிரகாசம் 67 அறிந்திடும். அப்போ இந்த ஆன்மா எப்படி அறிகின்றது என்பதற்கு ஒரு பாடல். அறிந்திடும் மனாதி வாயில் ஆனவை அவன் தன்னாலே அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா அவைபோல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கண்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே, அமலன் தானே. இதில் இந்த ஆன்மாக்கள் கருவிகளோடு கூடி தன்னுடைய கண்மத்தொகையை நீக்கிக் கொள்வதற்கு எப்படி அறிகின்றது என்று சொன்னால், ஏற்கனவே சொல்லப்பட்ட காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், இது நீங்கா கலாதிகள். நீங்கா கலாதிகள் எப்பவும் நீங்காது, ஆன்மாவோடு ஒட்டிய சட்டை இது இல்லையா? அந்த கலாதிகள் துணை கொண்டு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த அந்த கரணங்கள் உயிருக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய கருவிகள். அது ஒட்டிய கருவிகள், இது அணுக்கமாக இருக்கக்கூடிய கருவிகள். இந்த கருவிகளில் ஒரு கருவி மூலமாக செவி, மெய், கண், வாய், நாக்கு, மூக்கு என்ற ஞானேந்திரியங்கள் அதனுடைய விடயங்களாக, ஞானேந்திரியங்கள் ஒரு கருவி. பூதங்கள் இருக்குது. பூதங்கள் என்ன இருக்குது? ஆகாயம், வாயு, நீர், நிலம், தீ, நீர், நிலம். இதனை ஆதாரமாக கொண்டு தன்மாத்திரைகள் மூலமாக இந்த கருவிகள் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த கரணத்தின் துணை கொண்டு அறிகின்றது. இதான் வாயில் இல்லையா? இது ஏற்கனவே உண்மை விளக்கத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி அறியும்? செவி என்கின்ற செவி என்கின்ற கண்மேந்திரியம், அதற்குரிய விடயம் எது? ஓசை என்கின்ற தன்மாத்திரையை ஆகாயத்தின் பூதத்தை இடமாக கொண்டு அறிகின்றது இல்லையா? அப்படி அதுபோல் ஒவ்வொரு கருவிகளாக ஒவ்வொன்றையும் அறிகின்றது. அதுவும் அவன் அருளால் தானே அப்படின்னு அதை நிறைவு செய்கின்றார். எனவே கருவிகள் இந்த அருளுவன் அமலன் தானே, அறிவித்து அருளுவன் அமலன் தானே என்று சொல்லி
நிறைவு செய்கின்றார். நாம் இதோட நிறைவு செய்து அடுத்து நாளைக்கும் நாளை மறுநாளும் போற்றி பகுருடை என்கின்ற அற்புதமான நூல். இப்போ அவத்தையில் நிறுத்தியிருக்கிறோம். அவத்தை உருகின்ற ஆன்மாவினுடைய பொது சிறப்பு இலக்கணம்லாம் நிறைவுற்றது. அடுத்து ஞான வாய்மை. ஞான வாய்மை திங்கக்கிழமை. ஞான வாய்மை, ஐந்தெழுத்து, அணைந்தோர் தன்மை எல்லாம்